கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதான சகோதரன் சகோதரிகள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இந்த ஒரு எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தினுடைய அடுத்த வசன பகுதிக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். தேவனுடைய கிருபையினால 22ஆம் அதிகாரத்தில் முதல் 5 வசனங்கள் பார்க்க தேவன் கிருபை செய்திருக்கிறாங்க. ஸோ நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது யூதாவினுடைய நியாய தீர்ப்பு என்கிற பகுதியில் நிழலாகவும் அதற்கு பொருளாக கிறிஸ்துவ மண்டலத்தில் நடக்கக்கூடிய அந்த ஒரு நியாய தீர்ப்பை குறித்தும் நம்ம அதிகாரங்கள் தோறும் பார்த்து கொண்டு வருகிறோம். தேவன் 22ஆம் அதிகாரத்துக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க, ரத்தம் சிந்தின நகரம், த பிளட்டி சிட்டி. அந்த ஒரு சூழல் பார்க்குறோம். ஸோ அது எருசலேம் இல்லைங்களா? இஸ்ரேல் தேசத்தில் ரத்தம் சிந்தப்பட்ட காரியங்கள் நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? மனேசே ராஜாவின் நாட்களில் 4 அந்த தேசத்தினுடைய 4 முனைகளிலுமே பார்க்குறோம், ரத்தத்தை சிந்தி ரத்த பலி உள்ள நகரமாக அங்கே மாற்றினாங்க. எல்லா ராஜாக்களுமே அந்த ரத்தத்தை சிந்திட்டாங்க. ஸோ அங்கே குற்றமற்றவர்களுடைய ரத்தத்தை அங்கே தேவன் அங்கே இவங்க சிந்திட்டாங்க அப்படின்னு எசேக்கியேல் சொல்லுகிறத பார்க்குறோம். தீர்க்கதரிசிகள் அவருடைய பிள்ளைகளுடைய ரத்தத்தை சிந்தினாங்க. இது இப்படி 2 வகுப்பாருடைய ரத்தத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே சிந்திட்டாங்க. 2 குரூப்புடைய ரத்தத்தை ராஜாக்கள் அங்கே சிந்திட்டாங்க. 2 பேருமே குற்றம் இல்லாதவர்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு ஒரு கொஸ்டின் நம்ம மத்தியில் வச்சுட்டோம்னா, நாம் குற்றமற்றவர்களா? ஒருவேளை நம்முடைய ரத்தம் சிந்தப்பட்டது என்றால் தேவன் நமக்காக குற்றமற்ற இவர்களுடைய ரத்தத்தை சிந்தப்படினேன்னு சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கா? ஒரு சிந்தனை நமக்குள்ள கேட்டு பார்க்கலாம். இந்த ஒரு கேள்வி, நான் ஒருவேளை என்னுடைய ரத்தம் சிந்தப்பட்டது என்றால் நான் குற்றமற்றவருடைய நான் அப்படின்னு தேவன் என்னை நினைப்பாரா? ஒரு கேள்வி என்ன பண்ணா நமக்குள்ள எடுத்து வைக்க வேண்டியது அவசியமா இருக்குங்க. அதை பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. தேவனுக்கு பிரியமா இருந்தவர்களை தவிர யாருமே குற்றமற்றவர்களாக இந்த பூமியில இருக்க முடியாது. தேவன் அவருக்கு யார் பிரியமா இருக்கிறாங்களோ அவங்க. நாம தேவன் மேல பிரியமா இருக்கிறதில்ல. தேவன் யார் மேல பிரியமா இருக்கிறாரோ அவர்கள் அனைவருமே குற்றமற்றவர்களாக இருக்கிறதுக்கான சூழல் தான் இருக்குங்க. அதை பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. ஆக நன்றாக வளர்ந்து சூதுவாது தெரியாத தீர்க்கதரிசிகளை கொலை செய்தாங்க. வளர்ச்சியே இல்லாம அப்பதான் ஒரு குழந்தையா பாவித்து சூதுவாது தெரியாத குழந்தைகளையும் கொலை செய்துட்டாங்க. ஆக அங்க பார்க்கும் பொழுது தேவனுக்கு உண்மையாக வேலை செய்த தீர்க்கதரிசிகளை கொலை செய்துட்டாங்க. தேவனை யார் என்று தெரியாத சூதுவாது தெரியாத அந்த குழந்தையும் அவர்கள் அங்க கொலை செய்துட்டாங்க. புதிய ஏற்பாடுல சேவான் அங்க சாட்சி கொடுக்கிறாரு, உங்களுடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தார்கள் அப்படின்னு சாட்சி கொடுக்கறத பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லைங்களா? தீர்க்கதரிசிகளை கல்லெறிந்து கொலை செய்கிறவளே அவரு சொல்லுகிறத பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அந்த குழந்தையை பலி கொடுத்து பின்னாடி வரக்கூடிய ஒட்டுமொத்த சந்ததியே தேவனை பார்க்காத வண்ணம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு சூழல் கொண்டு போயிட்டாங்க. ஆக இப்படி தேவனுக்கு பிடிக்காத விஷயங்கள் சேலத்தில் இந்த தேசத்துல நடந்து கொண்டு இருக்கும் பொழுது தேவன் சொல்லிட்டாங்க, உன்னை புகழ்ச்சிக்கு அந்த ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய புறஜாதி தேசங்களால ஒரு நிந்தைக்குள்ளாக, ரியப்ரோச், அந்த ஒரு இழிவுக்குள்ளாக, அந்த ஒரு பரியாசம் எல்லாமே என்ன பண்ணுவார்னா ஒட்டுமொத்த புறஜாதி தேசங்கள் எல்லாமே உன்னை என்ன பண்ண போறாங்க? அசிங்கப்படுத்த போறாங்க. சின்ன சின்ன கவர்மெண்ட் உட்பட பெரிய பெரிய கவர்மெண்ட் எல்லாமே அங்க பார்க்கும்போது ஒரு சூழல் அங்க நம்ம பார்க்கறத பார்க்கிறோம் இல்லைங்களா? இப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு அவர்கள் மத்தியில் அங்க கடந்து வருகிறத பார்க்கிறோம். அந்த வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 22:4 வாசிங். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீ சிந்தின உன் இரத்தத்தினால் நீ குற்றம் சுமந்ததாகி நீ உண்டு பண்ணின உன் நரகலான விக்கிரகங்களால் நீ தீட்டுப்பட்டு உன் நாட்களை சமீபிக்க பண்ணி உன் வருஷங்களை நிறைவேற்றினாய். ஆகையால் நான் உன்னை புறஜாதிகளுக்கு நிந்தையாகவும் தேசங்களுக்கெல்லாம் பரியாசமாகவும் வைப்பேன். சோ இந்த சூழல் நம்ம கடந்த முறையை பார்த்தோம் இல்லைங்களா? சோ எந்த சூழல்ல புறஜாதிகள் எந்த கண்டிஷன்ல ஏளனம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம கடந்த முறை பார்த்தோம் இல்லைங்களா? இஸ்ரேல் ஜனங்கள் செய்கிற தவிர புறஜாதிகளும் செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. அதாவது புறஜாதிகள் செய்யற விஷயம் தான் இஸ்ரேல் ஜனங்கள் இப்ப ஃபாலோ பண்றாங்க. அப்ப புறஜாதிகளை ஏளனப்படுத்துகிறார்கள் என்றால் எந்த கண்டிஷன்ல அந்த ஒரு இமேஜ் பார்த்தோம் இல்லைங்களா? 2 பேர் பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு இமேஜ் பார்த்தோம் இல்லைங்களா? அதுதான் கான்செப்ட். ஒருத்தர் உண்மையிலே நாலேஜ் ஆஃப் காட் இல்ல, அதாவது கடவுள் யாருன்னு தெரியாது புறஜாதிகளுக்கு, அதாவது ஊனம், காசு இல்ல, தேவனே தெரியாது, ஊனம். அன்றிலிருந்து இன்று வரை என்ன பண்றாங்க? அந்த பேசாத அந்த தெய்வத்தை தூக்கணும்னாவே யார்தான் வேணும்? 4 பேர் மனுஷன் தான் தூக்க முடியும் அந்த கல்லை. அதை கூட சுமக்க கூடிய அளவுக்கு சக்தி இல்லாத ஒண்ணு அவன் கடவுளை வழிபடுறான். இன்னைக்கு வரைக்கும் அதிலே நிலைச்சு நிற்கிறான். ஆனா உண்மையான தேவன் யார் என்று தெரிந்து நியாயப்பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு எல்லா போஷிக்கப்பட்ட பிறகும்
போய் நான் புறஜாதி கடவுள் பாகாலுக்கு தான் வழிபடுவேன் அப்படின்னா அவங்க தான் அந்த கோட்டு போட்ட பிச்சைக்காரர்களாக உலக ஜனங்களால் அங்க பார்க்கும் பொழுது அங்க ஏளனப்படுத்தப்படக்கூடிய ஒரு கண்டிஷன்ல தேவன் வந்து நடுத்தருவில் கொண்டு வந்து வைக்க போறார். இவருக்கு ட்ரெஸ் இல்ல, நியாயப்பிரமாணம் இல்ல, இவருக்கு ட்ரெஸ் இருக்கு, நியாயப்பிரமாணம் இருக்கு, எல்லாமே இருந்தாலும் கூட தேவனை விட்டு புறஜாதியில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் அங்க போகும் பொழுது ஒரு அசிங்கப்படக்கூடிய சூழல்ல தேவன் கொண்டு வந்து நிறுத்த போறாங்க. ஆக இந்த யூதாவில் இருக்கக்கூடிய அந்த பிளட்டி சிட்டி, அதற்கு பொருள்ல பார்த்துட்டோம். யார் அந்த ரத்தம் சிந்தின நகரம்? பொருள்ல பார்க்கும்போது மகா பாபிலோன் இல்லைங்களா? மகா பாபிலோன் தேவன் வைத்த பேரு ரத்தம் சிந்தின நகரம். அந்த வசனம் கூட வாசிச்சோம், வாசிக்கலாம் மீண்டும். வெளிப்படுத்தல் 18:24 வாசிங்க. வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தீர்க்கதரிசிகளுடைய இரத்தமும் பரிசுத்தவான்களுடைய இரத்தமும் பூமியில் கொல்லப்பட்ட அனைவருடைய இரத்தமும் அவளிடத்தில் காணப்பட்டது என்று விளம்பினான். சோ 3 குரூப்புடைய ரத்தத்தை சிந்தப்பட்டதாக இங்க பாக்குறோம். தீர்க்கதரிசிகள் ரத்தம், பரிசுத்தவான்களுடைய ரத்தம், உலகம் அனைத்தும் இருக்கக்கூடிய எல்லாருடைய ரத்தம் அங்க சிந்துவதற்கு அங்க பார்க்கும்போது அந்த ஒரு காரணம் மகா பாபிலோனாக, இரத்தப்பலிகளின் நகரமாக, பொருள்ல யூதாவுக்கு நிகராக கிறிஸ்துவ மண்டலம் காணப்படுகிற ஒரு விஷயங்கள் பார்க்கிறோம் சகோதரன் சகோதரர்களே. ஆக இந்த ஒரு பார்க்கும்பொழுது 1260 வருடங்களாக சத்தியத்தை புதைச்சி வச்சுட்டு தேவனுடைய தீர்க்கதரிசிகளை கொலை செய்து விதவிதமா, அதுவும் விதவிதமாக இந்த போப் மார்க்கம் ரோமன் அரசுடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணி கொலை செய்து அங்க பார்க்கும் பொழுது சத்தியத்தை மறைச்சு வச்சுட்டாங்க, புதைச்சி வச்சுட்டாங்க. சத்தியத்தை அழிக்க முடியல. சத்தியத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா யாரும் கேட்க முடியாதபடிக்கு அங்க ஹீப்ரு கிரேக்கில் இருக்கிறத லத்தீன்ல மாத்தி அவங்க மட்டும் படிக்கிற மாதிரி, வேற ஜனங்கள் படிக்காத மாதிரி அந்த அழிந்த மொழியில் அந்த வேதத்தை மாத்தி புதைச்சி வச்ச ஒரு கண்டிஷன்ல யாருக்குமே பயன்படுத்த முடியாதபடிக்கு பார்க்கிறோம் சகோதரன் சகோதரர்களே. அங்க ஒரு சூழல்ல வந்து அவங்க கடந்து வந்தாங்க. ஸோ அதனால பார்க்குறோம் தேவனுடைய பிள்ளைகள் போராடி சத்தியத்தை எப்படியாவது படிக்கணும் தாகத்துல ஏதோ 1-2 பிரதிகள் கிடைக்கப்பட்டு அது மொழிமாற்றம் செய்யப்பட்டு 4 உண்மையான பரிசுத்தவான்கள் மத்தியில அந்த சத்தியத்தை போதிக்க முற்படும் பொழுது போதிக்கிறவருடைய வாயில வெடிமருந்தை போட்டு வெடிக்க வச்சிருவாங்க, கபாலம் வெடி செத்துருவாங்க. கேட்டவர்களுடைய காதுகள்லாம் ஈயத்தை காய்ச்சி ஊத்துவாங்க. ஈயத்தை காய்ச்சி காதுல ஊத்தினா எப்படி இருக்கும் பாரு. சத்தியத்தை படித்தது நிமித்தமாக இந்த வேதனைகள், சொல்லோன்னா வேதனைகள், போப் மார்க்கத்தால உண்மையான மணிகள் பட்டு இறந்து போனாங்க. அவர்களுடைய ரத்தங்கள் எல்லாம் விலங்கு வந்து என்ன பண்ணிருச்சு இந்த அமைப்பு, இந்த ஒரு பாபிலோன் அங்க பார்க்கும் பொழுது சகோதரன் சகோதரர்களே அங்க செய்தது. யூதா ரத்தம் சிந்தினது போலவே யூதாவுக்கு பொருளாக இருக்கக்கூடிய இந்த மகா பாபிலோன் ரத்தங்களை, பரிசுத்தவான்களுடைய ரத்தங்களை, தீர்க்கதரிசிகளுடைய ரத்தங்களை சிந்த பண்ணி நியாய தீர்ப்புக்கு ஏதுவான ஒரு சூழல் இது கடந்து வந்துருச்சுங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சார். ஒருவேளை யோசிச்சு பாருங்க, இப்ப போப் மார்க்கம் வந்து சத்தியத்தை படிக்க கூடாது. இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு சீர்திருத்தவாதி சபையினுடைய சரித்திரத்துல முதல் சீர்திருத்தவாதி ரெஃபார்மர் யார சொல்லலாம்? 7 காலகட்ட சபையில ஏரியஸ். ஓகே, ஆனா வந்து நம்ம மொழி டிரான்ஸ்லேட் பண்ணி பீட்டர் வால்டோ அவர் தான் ஃபர்ஸ்ட் இல்லைங்களா? அவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றாருன்னா பிரெஞ்சுக்கு மாத்துறாரு. அந்த லத்தீன்ல இருந்ததை ஃபர்ஸ்ட் பிரெஞ்சுக்கு, அடுத்து வந்து இங்கிலீஷுக்கு மாறுது, அடுத்து ஜெர்மனுக்கு. 3 லாங்குவேஜ்ல மாறி அன்னைக்கு 3 தான் வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிற லாங்குவேஜா இருந்துச்சு. ஸோ முதல்ல பீட்டர் வால்டோ முயற்சிகள் அங்கே பார்க்குறோம். என்ன ஆயிடுச்சுன்னா பிரெஞ்சு தேசம் படிக்கிற மாதிரி சூழல் வந்துச்சு. ஏழை பாதிரிமார்களை விலைக்கு வாங்கி அவர்களுக்கு அந்த 4 சுவிசேஷங்களை லத்தீன்ல இருந்து அங்கே பிரெஞ்சுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண வச்சு முதலாக போப் மார்க்கம் தவிர மற்ற பொதுமக்களும் படிக்கக்கூடிய வகையில் அங்கே வெளிவரும் பொழுது எத்தனையோ பேர் சாகடிக்கப்பட்டாங்க போப் மார்க்கத்தால். இந்த மாதிரி எங்களை தவிர உங்களுக்கு யார் பைபிள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்ததுன்னு படித்தவர்கள் கேட்டவர்கள் அனைவரையும் கொத்து கொத்தாக கொலை செய்து சரித்திரங்கள் இன்னைக்கு மூடப்பட்டது. இதெல்லாம் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு யாருக்குமே தெரியாது. இவ்வளோ இந்த போப் மார்க்கம் இத்தனை பேர் நம்முடைய சகோதரர்களை கொலை செய்தாங்களா? தெரியாது. பாவம் இல்லைங்களா? அவங்க சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாம இருக்கிறோம். ஆக அதுதான் நம்ம மேல் உள்ள கடமையாக இருக்கு. ஆக பார்க்கும் பொழுது சகோதரன் சகோதரர்களே அந்த சத்தியமில்லாத நிலை கொண்டு போயிட்டாங்க. ஒருவேளை சத்தியத்தை சாட்சியுள்ள பிள்ளைகளாக அவர்கள் வாழவில்லை. தேவனுடைய பிள்ளைகள் சபையினுடைய சரித்திரத்துல இவங்களுக்கு பணிந்து கட்டுப்பட்டு இவர்களோடு ஒத்து போயிருந்தார்கள் என்றால் அவங்க வாழ்ந்திருப்பாங்க நல்லா. ஆனா சத்தியம் என்ன இருக்குங்க? சத்தியம் ஒரு நிலைக்கு போயிருக்கும், படிக்க முடியாத நிலைக்கு. அவங்க எல்லாம் மறித்து சத்தியத்துக்கு சாட்சியாக நின்றதுனாலதான் அந்த சத்தியத்தின் மேல இப்ப நாம நிக்கிறோம். ஆக அப்படிப்பட்ட ஊழியம் உயிரை கூட துச்சமாக மதிக்காமல் சத்தியத்துக்கோசரம் உயிரை கொடுத்தவர்கள் தேவன் சொல்றாரு பரிசுத்தவான்கள், என்னுடைய பரிசுத்தவான்கள். அவருடைய ரத்தத்தை என்ன பண்ற நீ சிந்த பண்ணிட்ட, நியாய தீர்ப்பு உனக்கு இறங்கி ஆகணும், புறஜாதிகளால் நீ அவமானப்பட்டு ஆகணும்,
ஏளனப்படுத்தப்படுவாய், நடுத்தருக்கு வருவாய். நாங்க தீர்ப்பு, நியாய தீர்ப்பு கொடுக்கிறத பார்க்கிறோம். சகோதரன் சோர்லே, குற்றமில்லாத ரத்தத்தை பாபிலோன் சிந்தினது தீர்க்கதரிசிகள், பரிசுத்தவான்கள், உலக ஜனங்கள் மாத்திரமல்ல, அவருடைய குழந்தைகளை. இல்லைங்களா? அங்க ஞானசாமி என்கிற பேர்ல பாகாலுக்கு பலி கொடுக்கிற மாதிரி அங்க யாருன்னே தெரியாத சாத்தானுக்கு டெடிகேட் பண்ணுகிறத பார்க்கிறோம். சகோதரன் சோர்லே, ஒருவேளை குழந்தைங்க சத்தியம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா, அவங்களுக்கு நல்லா வளர்ந்தவங்களா இருந்தாங்கன்னா, எதுக்கு இதை பண்ற, என்ன ரீசன், எங்க இருக்கு பைபிள்ல, எப்படி இதை செய்யணும், எந்த வயசுல செய்யணும்? நியாயப்பிரமாணத்துல 30 வயசுன்னு போட்டிருக்கு. இப்ப அன்பின் பிரமாணத்துல எத்தனை வயசுல பண்ணணும், எப்ப பண்ணணும் கேள்வி கேட்டிருப்பாங்க. குழந்தையிலேயே அவங்க டெடிகேட் பண்ணதுனால அந்த குழந்தைகளால் என்ன பண்ண முடியலன்னா கேள்வி கேட்க முடியல. குற்றமில்லாத குழந்தைகளை இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் கொலை செய்து கொண்டிருக்கிறத, ரத்தத்தை சிந்திட்டுருக்காங்கன்னு பார்க்கும், ரத்தத்தை சிந்த பண்ணிட்டாங்க பார்க்கிறோம். ஸோ இப்படி ஒழுங்கற்று இருப்பவர்களை எசேக்கியேல் வகுப்பராகிய நம்மிடத்துல நீதிபதியாக தீர்ப்பு சொல்ல நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? உங்களையும் என்னையும் தேவன் கேள்வி கேட்கிறான். தகுதி படைத்திருக்கிறீர்களா? நீதிபதி என்றால் ஒருத்தர் கூட நீதிபதி மேல குற்றம் சொல்லக்கூடாது, எந்த விஷயத்திலுமே குற்றம் சொல்லக்கூடாது. அப்படிப்பட்டவங்க தான் நீதிபதி ஸ்தானத்துல போய் உட்கார முடியும். அந்த ஸ்தானத்துக்கு நீங்களும் நானும் தயாரா? கேள்வி இப்ப பதில் தேவன் வச்சுட்டாங்க, பதில் சொல்லணும். என்ன பதில் சொல்லுங்க? தயார் இல்லைன்னு சொல்ல முடியாது. இத்தனை வருஷம், நம்ம எத்தனை வருஷம் ஆச்சு வந்து, ஒருத்தர் 5 வருஷம், ஒரு 10 வருஷம், ஒரு 15 வருஷம் தகுதி இல்லைன்னு சொன்னா என்ன ஆயிரும்? தேவன் ஒரு நம்ம மேல வச்ச நம்பிக்கை இழந்துருவார். இல்லைங்களா? என்ன சொல்லணும்? பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறேன், மிக விரைவாக என்னுடைய பயிற்சி முடித்து உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வேன் என்கிற அந்த ஒரு உயர்ந்த ஒரு கொள்கை கொண்டவர்களாக என்ன பண்ணணும்னா நாம் காணப்பட வேண்டியது அவசியமா இருக்குங்கிறத பார்க்கிறோம். சகோதரன் சொல்லி தேவன் கேட்டாங்க, இந்த ரத்தம் சிந்தின நகரத்திற்காக நீ ஒரு நியாய தீர்ப்பு கொடுப்பாயா? ஜட்ஜி மேல கேஸே இருக்கக்கூடாது, நீதிபதி வகுப்பார் மேல எந்த கேஸுமே இருக்கக்கூடாது. பவுல் அந்த நாசுக்கான விஷயத்தை பேசுகிறத அங்க பார்க்கிறோம். சகோதரன் சொல்லு, இந்த பூமியில உள்ள ஜனங்களுக்கு எது சரி எது தப்புன்னு யார் சொல்லி தரணும் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குன்னா நமக்கு, இல்லைங்களா? இன்றைக்கு நமக்குள்ளே ஒரு வழக்கு இருந்ததுன்னா, சரீர அங்கங்களுக்குள்ளே ஒரு வழக்கு, இதை தீர்க்க முடியலன்னா எப்படி போய் நீதிபதியா உட்கார்றது? இன்னைக்கு நமக்குள்ளேயே வழக்குகள் இருந்தது என்றால், ஒரு சகோதரன் மேல சகோதரனோ, சகோதரி மேல சகோதரியோ, சகோதரன் சகோதரி மேலேயோ ஒரு வழக்கு, ஒரு குற்றம், ஒரு மனக்கசப்பு காணப்பட்டதுன்னா நீதிபதியா போய் எங்க போய் உட்கார்றது? ஆக நமக்குள்ளேயே பார்க்கிறோம் சகோதரன் சொல்லு, வழக்குகள் காணப்படலாகாது. வழக்குகள் இருந்தா அது நம் பக்கம் சாதகமாக இருந்தாலும் சரி என்ன பண்ணிடணும், ஒரு சமூக ஒரு உறவுக்குள்ள போயிடணும். 2 பேர் தப்பு செஞ்சாங்கன்னா யாருங்க ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேட்கணும்? ஏற்கனவே நம்ம தியானம் கொடுத்துருக்கிறோம், யார் மன்னிப்பு கேட்கணும்? ஒருத்தர் நல்லா சத்தியம் தெரிஞ்ச ஒரு சகோதரன், ஒருத்தர் சத்தியம் இப்பதான் புதுசா வந்த சகோதரன். இப்ப சத்தியம் தெரிஞ்ச சகோதரன் தப்பு பண்ணிட்டார், ஒரு தவறான விஷயம் சென்டர், இப்ப மன்னிப்பு யார் கேட்கணும்? குற்றம் செஞ்சவர் மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்முடைய வேத மாணவர்களுடைய அடிப்படையில் நம்முடைய சிந்தனை நிலை எப்படி இருக்கணும் அப்படின்னா, சத்தியம் யாருக்கு அதிகம் தெரிகிறதோ அவங்க என்ன பண்ணிடணும், பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும், என் மேலதான் தப்பு, மன்னிச்சிருங்க, நம்ம நண்பராக போயிடணும் அந்த விஷயத்தை. அந்த இடத்துல இல்ல நான் விசாரிப்பேன், நான் செஞ்சது ரைட்டு அப்படி நீங்க என்ன பண்ண வாதாடுறதுக்கு இது இடம் இல்லை, இது அந்த விஷயத்துக்கான இடம் இல்லை. நமக்கான வழக்குகள் இங்க மாம்சத்துல காணப்படவே கூடாது. உலகத்தோடு வழக்கு இருக்கணும். நமக்கு உலகத்தினுடைய வழக்குகளுக்கு நாம தீர்ப்பு சொல்லதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நீதிபதிகளுக்குள்ளே ஒரு வழக்கு இருந்தது என்றால் நீதிபதி சரியான தீர்ப்பு அங்க சொல்ல முடியாதுங்கிறத பார்க்கிறோம். அப்போஸ்தலன் பவுல் இதை குறித்து பேசும் பொழுது 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள். உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோடே வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதக்காரர் இடத்தில் போக துணிகிறது என்ன? உலகத்தோடு வழக்கு நம்ம கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், நீதிபதியை ஒரு தீர்ப்பு சொல்ல முடியும். ஆனா இன்றைக்கு உங்களில் ஒருவனோடு அப்படின்னு என்னங்க, உலகத்தோடு இல்ல, உங்களில் ஒருவனோடு ஒருவனுக்கு வேறொருவனோடு வழக்கு உண்டானால்னா இந்த சரீரமான சபைக்குள்ளேயே சபையாருக்குள்ளேயே சரீர அங்கங்களுக்குள்ளேயே ஒரு வழக்கு இருந்தது என்றால் எப்படி உலகத்தை நீங்கள் நியாயம் தீர்க்க போகிறீர்கள்? நீதிபதியாக எப்படி போய் உட்கார முடியும்? அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? சபைகள் தோறும் கடந்து போகும் பொழுது பார்க்கிற விஷயங்கள் அநேக வழக்குகள்,
சபையார் மத்தியில் அநேக மனஸ்தாபங்கள் காணப்படுகிறது. வேதனைக்குரிய பரிதாபத்திற்குரிய ஒரு நிலை. இவைகளெல்லாம் கலந்து போடணும். வழக்கு நம்ம கிட்ட தேவையே இல்லை. நாம எல்லாம் அழிய போறோம், அதுக்கோசம் தான் வந்திருக்கிறோம். இந்த சரீரத்தை எரிக்க ஒப்பு கொடுத்து வந்திருக்கிறோம். இங்க நாம ஒரு வீடு கட்டி ஒரு 10 தலைமுறையா சந்தோஷத்தோட பங்களா காசு பாட்டத்தோட வாழணுங்க எண்ணத்துல யாரும் வரல. சரீரங்களை பரிசுத்தமுள்ள ஜீவ பலியாக எரிக்க ஒப்பு கொடுத்து வந்துட்டோம். இங்க வந்த பிறகு எதுக்கு நமக்கு எதிர்காலம்? நோ ஃபியூச்சர். நாளை என்பதே நமக்கு இல்ல. இன்னைக்கு என்ன பண்ணணும்? ஊழியத்துக்கு சத்தியத்துக்கோசம் என்ன பண்ணுங்கிற கேள்வி நமக்கு எழுணும். நைட்டு படுக்கும்போது இந்த சண்டே என்ன ஊழியம் செய்த? நான் ஒரு ஊழியம் செய்யலையே, ஆனா 3 வேளை மூக்கு பிடிக்க சாப்பிட்டனே, கேவலமா இருக்கு என்னை குறிச்சு. வெக்கப்படணும். நாம டெய்லியும் ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டா சாப்பாட்டுக்கு உண்டான சத்திய ஊழியங்கள் செய்திருக்கணும். இல்லைன்னா அடுத்த வேளை சாப்பாடுல கை வைக்க கூடாது. ஸோ மிக உறுதியாக இந்த ஒரு நாட்கள்ல கடைசி காலத்துல மிக சமீபம். இதுல நம்ம அடுத்தவனை பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, நம்ம குடும்பத்தை கூட்டிட்டு போறதுக்கு நேரம் இல்லை. இது தனிப்பட்ட ஓட்டம். கணவன் மனைவி என்ன பண்ணிட முடியாது. இந்த பக்கம் மனைவி, இந்த பக்கம் பிள்ளைகளை கூட்டிட்டு அப்படியே பரலோகத்துக்கு வாய்ப்பில் போயிட முடியாது. இது ஒவ்வொருத்தருக்கான தனிப்பட்ட ஓட்டம். தனித்தனியா என்ன பண்ணும்? ஜெயம் கொண்டவர்களாக மாறணும். அதுக்குதான் பயிற்சி கொடுக்கப்படுகிறது. இங்க குடும்ப உறவினர்கள் உறுப்பு எதுவுமே கிடையாது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, என்ன ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, எல்லாருமே ஒரு இதுல போறோம். ஸோ அப்பா அண்ணன் தங்கச்சியோட உறவோட மேல போறது கிடையாது. இந்த மாம்சத்தில் அது ஒரு உறவு முறை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக இந்த ஓட்டம் தனிப்பட்ட ஓட்டம். நமக்குள்ள வழக்கு இருந்துடக்கூடாது. குற்றவாளி கூண்டுல கிறிஸ்துவ மண்டலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரர் நிற்க வேண்டுமே தவிர, குற்றவாளி கூண்டுல நீதிபதி சீட்ல உட்கார்ற யாரும் என்ன பண்ணிடக்கூடாது, உட்கார கூடாது. அதற்கான சூழ்நிலை நாம் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா உருவாக்கி விடக்கூடாது. ஆக உண்மையான தேவனை பின்பற்றாதபடியினால, குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தினபடியினால நியாய தீர்ப்பு கொடுக்க வேண்டிய நாம் அவர்களுக்கு என்ன பண்ணணும்? கொடுக்கணும். இல்லைங்களா? நம்ம சொந்தக்காரர் நிற்பாங்க. சில நேரங்கள்ல நீதிபதி தீர்ப்பு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம சொந்தக்காரங்க வருவாங்க கூண்ல. அவர்களோட ஒவ்வொருத்தரா, ஏப்பா டெய்லி உன்னை பார்க்கறேன் என்ற இது குறித்து சொல்லவே இல்லையே அப்படின்ட்டா எவ்வளவு அசிங்கமா இருக்கும். இப்ப வழக்கு யார் மேல வந்துருச்சு? நம்ம சொந்தக்காரர் ஒருத்தர் தூரமாகிறார். அவர்லாம் நான் சொன்னா கேட்கவே மாட்டாங்க. எல்லாத்திலையும் சொல்லிட்டேங்க, அவருக்கு மட்டும் சொல்லவே இல்லைங்க. ஏங்க சொல்லல? அவருக்கு அவர்லாம் கேட்க மாட்டாருங்க. கேட்க மாட்டாருன்னு வேதம் சொல்லுது. ஏன்னா அவர்கள் கலகக்காரர்கள், அவர்கள் நெற்றி கடின நெற்றி, கல் நெஞ்சுக்காரர்கள், அவங்க முரட்டாட்டம் பிடிச்சவர்கள், அவங்க கேட்க மாட்டாங்க. ஆனா உண்மையில என்ன? அவர்கள் கலகக்காரா இருந்தாலும் சரி, கேட்டாலும் சரி, கேட்காவிட்டாலும் சரி, நீ என்ன பண்ணணும்? சொல்லி இருக்கணும். அதுக்குதான் வஜ்ர நெட்டியை தருகிறேன் எசேக்கியேல் அந்த விஷயங்கள் நாம் படிச்சோம். அப்ப கேட்டாலும் கேட்கலாம் சொல்லி இருக்கணும். இப்ப அது அவர் சொன்னா கேட்க மாட்டாருங்க, அவர்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க அப்படின்ட்டு அவர் இப்ப கூண்டுல நிக்கிறாரு. நீதிபதியா நாம உட்காந்துக்கிறோம். நீதிபதி அவர்களே, ஒரு நிமிஷம், இந்த விஷயத்தை ஏன்ட்டு நீங்க முன்னாடியே சொல்லல, சொந்தக்காரர் தானே அப்படின்னு கேட்டாருன்னா சீட்டை விட்டு என்ன பண்ணிடும்? நாம வழக்கு நம்ம மேல வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆக இந்த சூழல் நம்ம இடத்துல காணப்படக்கூடாது பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. ஆக பார்க்கும் பொழுது குற்றவாளி இந்த செயல் ஆயிடுறாரு. ஆக நமக்கு தெரிஞ்ச யாரா இருந்தாலும் சரி, கண்ணுக்கு படுறவங்க படாதவங்க எல்லாத்திலையுமே என் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று உறக்க சொல்லக்கூடிய ஈடுபலியின் சத்தியத்தை அங்க அந்த சத்தமிட்டு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன்ல பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. இருக்க வேண்டுமே தவிர இதை தவிர எந்த வார்த்தையும் நம்ம வாயிலிருந்து வந்துடக்கூடாது. தேவன் எதுக்கு வாய் கொடுத்திருக்காருங்க? சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிவிடாதீங்க. வாயை கொடுத்திருக்கிறது சண்டை போடுறதுக்கு அல்ல, சாமர்த்தியமாக பேசுவதற்காக அல்ல, தேவனுடைய வெளியேறப்பட்ட சத்தியங்களை பகிர்ந்து கொடுப்பதற்காக, அநேகருக்கு உணர செய்வதற்காக, அந்த ஆபத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக அங்க பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. நம்முடைய வாயை பயன்படுத்த வேண்டியமே தவிர வேற எதுக்கும் கிடையாது. ஆக பார்க்கும் பொழுது அவர்கள் தான் பார்க்கிறோம் அந்த ஒரு பாபிலோனுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க முடியும். மற்றவங்களாம் என்ன பண்ண முடியாதுன்னா அந்த பொசிஷனுக்கு போக முடியாது. ஆக இன்றைக்கு பெயர் சபையில் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களும் நிறைய பிராக்டிஸ் பண்றாங்க. சில பேர் உண்மை நீதிபதிகள்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையா இருக்கிறாங்க. கவர்மெண்ட்டுக்கு எதிராகவே என்ன பண்றாங்க? சில சட்டங்கள் கொண்டு வராங்க. கவர்மெண்ட்டுக்கு எதிராகவே என்ன பண்றாங்கன்னா அப்படியே ஓப்பனா இதுதான் நீதி அப்படின்னு சொல்றாங்க. கவர்மெண்ட் அவங்கள போட்டு துவைச்சு எடுக்குது. இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்க? உறுதியா நிற்கிறாங்க. நிறைய நீதிபதிகள் இங்க காணப்படுறாங்க. ஸோ ஆவிக்குரிய நீதிபதிகளாக தேவன் ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது எப்படிப்பட்ட உண்மை உள்ளவர்களாக, ஒரு வழக்கு கூட நம்ம மீது இல்லாதவர்களாக அந்த நீதிபதி ஸ்தானத்துல தேவன் கொடுத்த வாய்ப்பை நம்ம எப்படி அது ஒரு மகிமைப்படுத்தணுங்கிறத நம்ம பார்க்கிறோம் சகோதரன் சோர்களாக. பார்க்கும் பொழுது இன்றைக்கு எந்த கேரக்டர் நம்ம இடத்துல காணப்பட்டா கிறிஸ்து நம்மில் இருக்கிறார்னு உணர முடியும்.
மிக முக்கியமான கேரக்டர் பார்க்கும்போது சகோதரன் சொல்ல, சண்டை சச்சரவே இருக்கக்கூடாது. சகோதரன் சகோதரனோடு எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாத ஒரு சூழலை நம்ம கடந்து போகணும். கோபப்படக்கூடாது, வருத்திக்க கூடாது நம்மள, இல்லைங்களா? வருத்திக்கிற முயற்சி அது தவறான முயற்சி. என்ன சொல்லியிருக்கிறாரோ சொன்னதுக்கு மிஞ்சி செஞ்சிடக்கூடாது, என்ன சொல்லியிருக்கிறாரோ சொன்னதுக்கு குறைவாக என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நம்முடைய ஊழியங்கள் இருந்து விட கூடாதுங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சோர்ல. ஆக இப்ப நான் பேசிக்கொண்டிருக்கிறது ரத்தம் சிந்தின காரியம். ரத்தம் சிந்த நகரத்துக்காக அங்க என்ன பண்ணணும்? நியாய தீர்ப்பு கொடுக்கணும். அந்த ஒரு வேலைக்கு தான் தேவன் எசேக்கியேல் வகுப்பாராக நம்மள இந்த பூமியில நீதிபதியாக அழைச்சிருக்கிறார். இதுல புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த பூமியில ரத்தம் சிந்தாமலே மற்றவருடைய யாருடைய ரத்தத்தை சிந்த காரணமே இல்லாம நல்ல வாழ்க்கை, நல்ல ஒரு புது சிருஷ்டிக்குரிய ஜெனிப்பிக்கப்பட்ட வாழ்க்கை, நல்ல ஒரு ஆவிக்குரிய ஜீவம் இருந்தாலும் கூட ஒருவேளை பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே, சண்டை சச்சரவுகள், கோபம், உச்சக்கட்ட ஒரு கோபம் நம்ம இடத்துல காணப்பட்டுச்சுன்னா இந்த வாய்ப்புக்கு தகுதி இல்லாம போயிடுறது பார்க்கிறோம் சகோதரன் சொல்லி. சின்ன சின்ன வழக்குகள் இந்த பூமியில் நம்ம போடுறது சரியா? பவுல் கேட்கிறார், வழக்குகள் வேண்டாம். என்ன ஒரு சகோதரன் திட்டாரா, திட்டிட்டு போறாரு, என்னுடைய சகோதரன் இந்த கையை ஓங்கி அடிச்சா இந்த கை கோபம் வந்துருமா? நீ என்ன அடிக்கிற? நான் அடிக்க முடியாது, இந்த கை அடிக்குமா? உதாரணத்துக்கு சொல்லுங்க, ஏதோ போயிட்டு இருக்கிறோம், திடீர்னு கைப்பட்டு இந்த விரல் பட்டு இந்த கண்ணு காயமாயிருச்சு. உடனே இந்த கை என்ன சொல்லும்? உனக்கு தான் குத்த தெரியுமா, நான் குத்த மாட்டேன், இந்த கண்ணை குத்திருமா இந்த கையை. ஆனா நாம என்ன செய்துட்டு இருக்கிறோம்? ஒரு சகோதரன் திட்டாருன்னா, என்னை திட்டியா நீ வச்சுக்கிறோம், டைம் வரட்டும், பழி வாங்குறோம். ஒரு ஊழிய வாய்ப்புகள் மறுக்கப்படும் பொழுது கோபம் வருது நமக்கு. ஊழியங்கள் தேவன் தருகிற விஷயங்கள், ஒரு மனுஷன் தரக்கூடிய விஷயங்கள் அல்ல. சபைக்குள்ளாக ஒரு சமாதானம் இல்லாத சூழல் ஏன் வருது? மனசுக்குள்ள அடுத்த சகோதரன் சகோதரிகளை குறித்துதான எண்ணங்கள். இது தனிப்பட்ட வாய்ப்பு. மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தை, தனிப்பட்ட வாய்ப்பு. இங்க ஒன்னா கூடுகிறது எதுக்குன்னா, ஒரு சத்தியத்தை தியானிக்கும் பொழுது ரெண்டு பேர் 3 பேர் எங்கே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே அது ஒரு பிரசன்ஸ், அதை உணர்வதற்காக, இல்லைங்களா? ஆனா இந்த வாய்ப்பு எல்லாரும் சேர்ந்து திருச்சி சங்கிலி அனுப்புறோம், எல்லாரும் சேர்ந்து அப்படியே நம்ம வாய்ப்புக்குள்ள பரலோகம் போயிடலாம், போக முடியாது. இது தனிப்பட்ட வாய்ப்பு, தனிப்பட்ட வாய்ப்பு, தனிப்பட்ட வாய்ப்பு, இல்லைங்களா? ஆக தனிப்பட்ட அவர்களுடைய ஒவ்வொருவருடைய ஊழியங்கள், இந்த அறுவடை ஊழியங்கள் அங்க கிறிஸ்து பிரசங்கிக்கப்படணும், வெகு விரைவாக கடந்து போகணும். இன்னைக்கு அப்படியே சபைகள் தோறும் ஊழியங்கள் குறைஞ்சிருச்சு, அறுவடை ஊழியங்கள் குறைஞ்சிருச்சு. இதை அதிகப்படுத்தணும், இன்னும் வேகமாக வராங்களே வரலையே. நமக்கு இந்த இடத்துல கொடுத்துட்டோம், வரல, நமக்கு கவலையே கிடையாது. கொடுத்த இடத்துல திரும்ப என்ன பண்ணோம்? கொடுத்துட்டே நம்ம வேலை கொடுத்துட்டே இருக்க வேண்டியதுதான். டிராக்ஸ் எத்தனை பேர் வராங்களோ எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் கிளாஸ். வரதும் வராதும் தேவனுடைய சித்தம். கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை, அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இதன் மத்தியில வழக்குகள் நம்ம இடத்துல இருந்ததுன்னா கஷ்டம் நமக்கு தான். ஆக பாபிலோன் யூதாவில் ரத்தம் சிந்த நாம் காரணம் அல்ல, பாபிலோனில் ரத்தம் சிந்த நாம் காரணம் அல்ல. ஆனா காரணம் இல்லாமல் இருந்தாலும் கூட நம் மீது வழக்குகள் இருந்தால், சின்ன சின்ன வழக்குகள் நம்ம இடத்துல காணப்பட்டுச்சுன்னா நீதிபதியாக போய் நாம் அமர முடியாது. பார்க்கிறோம் சகோதரன் சொல்லி. இந்த சிந்தனை தான் கடந்த மாதிரி நம்ம பார்த்துட்டோம். அடுத்த வசனம் போலாம். எசேக்கியேல் 22:6 வாசிக்கலாம். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இதோ இஸ்ரவேலின் அதிபதிகளில் அவரவர் தங்கள் புய பலத்துக்கு தக்கதாக உன்னில் ரத்தம் சிந்தினார்கள். அந்த ஒரு ரத்தம் சிந்தின நகரத்துக்கு பார்க்கிறோம் இல்லைங்களா? அதிபதிகள், பிரபுக்கள் அநேகருடைய ரத்தத்தை அங்க சிந்திட்டாங்க. தேவன் பார்க்கும் ராஜாங்கிற அந்தஸ்து கொடுக்கவே இல்லை. தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா? அதிபதி அங்க பிரபுங்கிறாரு, அதிபதிங்கிறாரு, இல்லைங்களா? அந்த விஷயங்கள் தீர்க்க தரிசனங்களை எசேக்கியேல் கேபார் நதி எண்டையில மூப்பர்கள் மத்தியில உட்கார்ந்து இருக்கும் பொழுது தேவன் எசேக்கியேல் சொன்ன விஷயங்களை எசேக்கியேல் அந்த மூப்பர்கள்ட்ட பேசிட்டு இருக்கிற காரியங்கள் தான் பார்க்கிறோம். இந்த சூழல் கரெக்டா என்ன சூழல்னா, இன்னும் 3வது அட்டாக் நடக்கல, நடக்கும் அப்படின்ட்டு பாபிலோன் ராஜா வருகிற மாதிரி எல்லாமே எசேக்கியேல் காமிச்சிட்டு இருக்கிறாரு, தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறார். இன்னும் பாபிலோன் ராஜா வரல. இந்த ஒரு 2வது அட்டாக் முடிஞ்சு 3வது அட்டாக் நடக்கிற காலப்பகுதி இந்த காலப்பகுதியில 10 கோத்திரம் அங்க யாருமே இல்லை. அவங்க ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க? அசிரிய ராஜாவால கைப்பற்றப்பட்டு அசிரிய தேசத்துக்கு கொண்டு போயிட்டு அசிரிய தேசத்து ஜனங்கள் கொண்டு வந்து இங்க என்ன பண்ணிட்டாங்க? சமாரியால கொண்டு வந்து அவங்கள வச்சுட்டாங்க. அங்க இஸ்ரேல இருந்த ஒரு ஆசாரியனையும் கூட்டிட்டு வந்து 10 கோத்திரம் இருந்த அந்த ஒருத்தனையும் கூட்டு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இங்க ஆசாரியர் ஒருத்தர் அவங்களுக்கு நடுவில் வச்சுட்டு அசிரியர்கள் தான் இங்க இருந்தாங்க. இப்ப 3வது அட்டாக் யாருக்கு மட்டும்தானா? முழுமையா யூதாவுக்கு மாத்திரம்தான் இந்த ஒரு அட்டாக் அங்க கடந்து போகிறத அங்க பார்க்கிறோம் சகோதரன் சகோதரிகளே. அவருடைய ரத்தத்தை சிந்தி அங்க பார்க்கும் பொழுது அநேக ராஜாக்கள் அநேகருடைய ரத்தங்களை சிந்திட்டாங்க.
ஆனா யூத ராஜாக்கள்ல 2 ராஜாக்கள் யாருடைய ரத்தத்தையுமே சிந்தல. அவர்களுடைய ரத்தத்தை சிந்தி தேவனுக்கு நேரா ஜனங்களை கொண்டு போனாங்க. யார் அந்த 2 ராஜாக்கள்? யூத ராஜாக்கள் 20 பேர்த்துல 2 பேர் தேவன்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கின ராஜாக்கள். எசேக்கியா, யோசியா 2 பேர் தான் பார்க்கிறோம் சகோதரர்களே. அவங்க பார்க்கும் பொழுது அவருடைய காலப்பகுதியில தேவன் அவர்கள் என்ன பண்ணா அவங்க ரத்தத்தை சிந்தி ஜனங்களை தேவன்கிட்ட கொண்டு போனாங்க. மீதி இருக்கக்கூடிய அந்த 18 ராஜாக்களும் பார்க்கும் பொழுது அநேகருடைய ரத்தத்தை சிந்த பண்ண ராஜாக்களாக தான் காணப்படுகிறத பார்க்கிறோம். இந்த ஒரு சரித்திரத்துக்குள்ள தேவனுடைய பிள்ளைகளுக்கு நடந்த மிகப்பெரிய துரோகம் அப்படின்னு தேவன் சொல்லுகிறத பார்க்கிறோம். இப்ப ரத்தம் சிந்தின நகரம் அப்படின்னு சொல்லிட்டாரு. யாருடைய ரத்தத்தை சிந்திட்டாங்க? தீர்க்கதரிசிகள் ரத்தத்தை, குழந்தைங்க ரத்தத்தை சிந்திட்டாங்க. அது மட்டுமல்ல, ரத்தம் சிந்தின நகரத்துக்குள்ள என்னென்ன நடக்குன்னு பார்த்தோம். பொய்யான ஈட்டு, கொள்ளை ஓயாமல் நடக்கிறது, வஞ்சனை, இந்த மாதிரி அநேக காரியங்கள் மத்தியில காணப்படுது. அது மாத்திரமல்ல, ரத்தம் சிந்துகிற விஷயத்துக்கு நேரடியா கொலை செய்யறது மாத்திரமல்ல, வேறு சில காரியங்களும் செய்தாலுமே ரத்தம் சிந்தினதுக்கு சமமாக தேவன் சொல்றாங்க. கொலை செய்து ரத்தம் சிந்துகிறது மாத்திரமல்ல, வேறு காரியங்கள் கூட ரத்தம் சிந்துவதற்கு சமமான அருவருப்புகளாக தேவன் அங்க எசேக்கியேல்ட்ட சொல்றார். அதான் தொடர்ந்து வரக்கூடிய 7 இருந்து 12 வசனங்கள் வரைக்கும் ஒரு முறை வாய்ச்சிடலாம், அப்புறம் ஒவ்வொரு வசனமா போகலாம். 7 to 12 வாசிங்க. எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 7 முதல் 12 வசனங்கள். உன்னிலுள்ள தாய் தகப்பனை அற்பமாய் எண்ணினார்கள், உன் நடுவில் பரதேசிக்கு இடுக்கண் செய்தார்கள், உனக்குள் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்கினார்கள். நீ என் பரிசுத்த வஸ்துக்களை அசட்டை பண்ணி என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். ரத்தம் சிந்தும்படிக்கு அபாண்டம் பேசுகிறவர்கள் உன்னிடத்தில் இருக்கிறார்கள், மலைகளின் மேல் சாப்பிடுகிறவர்களும் உன்னிடத்தில் இருக்கிறார்கள், முறைகேடு செய்கிறவர்கள் உன் நடுவில் இருக்கிறார்கள், தகப்பனை நிர்வாணமாக்கினவர்கள் உன்னில் இருக்கிறார்கள், தூரஸ்திரியை பலவந்தப்படுத்தினவர்கள் உன்னில் இருக்கிறார்கள். உன்னில் ஒருவன் தன் அயலானுடைய மனைவியோடே அருவருப்பானதை செய்கிறான், வேறொருவன் முறைகேடாய் தன் மருமகளை தீட்டுப்படுத்துகிறான், வேறொருவன் தன் தகப்பனுக்கு பிறந்த தன் சகோதரியை பலவந்தம் பண்ணுகிறான். ரத்தம் சிந்தும்படிக்கு பரிதானம் வாங்கினவர்கள் உன்னில் இருக்கிறார்கள். நீ வட்டியையும் பொலிசையையும் வாங்கி பொருளாசையினால் உன் அயலானுக்கு இடுக்கண் செய்து என்னை மறந்து போனாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த விஷயங்கள் எல்லாமே தேவன் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ரத்தம் சிந்தினதற்கு சமமான காரியங்கள்னு சொல்றார். இதை செய்து வரைக்கும் பார்த்த விஷயங்கள் 7 இருந்து 12 வசனங்கள் பார்க்கும் பொழுது சகோதரர்களே, அதாவது தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணாமல் விட்டுட்டாங்க, பிள்ளைகளை ஒடுக்கினாங்க, அதனால ரத்தம் சிந்திட்டாங்கன்னு தேவன் சொல்றாரு. பொலிசை வாங்கினாங்க, அதனால ரத்தம் சிந்திட்டாங்க. எல்லாமே அங்க ஒரு டைட்டில் கொடுக்கறத பார்க்கணும். இந்த விஷயங்கள் எல்லாமே தேவன் செய்யக்கூடாதுன்னு நியாயப்பிரமாணத்துல சொன்ன காரியங்கள். தேவன் சொல்லாத விஷயம் இல்ல, எல்லாமே நியாயப்பிரமாணத்துல இவைகள் செய்யக்கூடாது, செய்தால் தீர்ப்பு இறங்குன்னு சொன்ன காரியங்கள் திரும்ப செய்கிறதுனா பார்க்கும் பொழுது தேவன் சொல்றாரு, எனக்கு ஒரு நீதி இருக்கு, எனக்கு ஒரு நியாயம் இருக்கு. நான் சொல்லி நீ செஞ்ச அப்படின்னா, செய்யக்கூடாதுன்னு சொல்லி நீ செஞ்ச அப்படின்னா, அது என்னுடைய பார்வைக்கு தவறா தெரிஞ்சிச்சுன்னா என்னுடைய நீதி இறங்கும் இல்லைங்களா? உன்னால அதிக பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அதிகம் பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த தப்புக்கள் எல்லாம் செய்தாலுமே என்ன சொல்றாருன்னா, இதுவும் ரத்தம் சிந்துவதற்கு சமமான ஒரு காரியமா சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆக முதல் விஷயம் பார்க்கும் பொழுது, உன்னிலுள்ள தாய் தகப்பனை அற்பமாக எண்ணி விட்டாய் அப்படின்னா, தாய் தகப்பனை அற்பமாக எண்ணுகிறது ஒரு குற்றமா? ஒருவேளை தாய் தகப்பன் சரியில்லைன்னு வச்சுங்க, குடிகாரரா இருக்கிறார், இப்ப அற்பமா எண்ணுவது அது என்ன சொல்லலாம்? தாய் தகப்பனை அற்பமாக எண்ணுவது ஒரு குற்றமா? குற்றமாக நியாயப்பிரமாணத்துல தேவன் வைத்திருக்கிறாங்க. இந்த 7 இருந்து 12 வசனங்களுக்கு நேரடியாகவும் செய்யக்கூடாது, ஆவிக்குரிய விதத்திலையும் செய்யக்கூடாது. நேரடியா செய்தாலும் ரத்தம் சிந்தனத்துக்கு சமம், ஆவிக்குரிய விதத்தில் செய்தாலும் ரத்தம் சிந்தனத்துக்கு சமம். அப்ப இவைகள் செய்யக்கூடாது, இவைகளால் அநேகர் பாதிக்கப்படுவார்கள், பாதிக்கப்பட்டாங்கன்னா ரத்தம் சிந்துவதற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டார். தாய் தகப்பனை அங்க அற்பமாக எண்ணுவது குற்றமா அப்படின்னா, நியாயப்பிரமாணத்துல சொல்றாரு, தாய் தகப்பனை கனம் பண்ணாதவனை ரத்தம் சிந்த வைப்பேங்கிறார். வாசிங்க லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிற எவனும் கொலை செய்யப்பட கடவன்.
அவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் சபித்தான். அவன் இரத்த பழி அவன் மேல் இருப்பதாக. எதனுடைய அடிப்படையில்? அவனுடைய இரத்தப்பலி அவன் மேல் இருப்பதாக. எதன் அடிப்படையில்னா நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில. தகப்பனையும் தாயையும் சபிக்கிற எவனும் கொலை செய்ய கடவன், அவன்கிட்ட இரத்தப்பலி இருக்கு அப்படின்ட்டு. சோ கொலை செஞ்ச பிறகு என்ன இருக்கு? சபிச்சிட்டான், தாய் தகப்பனை சபிச்சிட்டான், கொலை செஞ்சாச்சு. கொலை செஞ்சாலும் அவன் பேரும் மறக்கப்படுகிறதா? என்ன சொல்லியாச்சு? அவன் இரத்தப்பலி என்றென்றைக்கும் அவன் மேல இருக்கும். அழிஞ்சு போன பிறகு அவமானமும் நித்தியமாக நித்திய காலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். தாய் தகப்பனை கனம் பண்ணாத ஒரு விஷயம். தாய் தகப்பனை கனம் பண்ணல அவர்கள். அதனால இது ஒரு இரத்தப்பலியாக அவர்கள் மேல் இறங்குகிறத பார்க்கிறோம். சகோதரன் சகோதரர்களே, இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் இந்த கட்டளையை கொடுத்த காரணம், இந்த கட்டளையை கொடுத்த காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இவர்களுக்கு ஒரு மெய்யான தகப்பன் தாய் உண்டு. மெய்யான தகப்பன் தாயை இவர்கள் அங்க மதிக்கணும்னா, இந்த பூமி கொண்டு வந்த மாம்சத்தில் இருக்கக்கூடிய தாய் தகப்பனை மதிக்கலைன்னா ஆவிக்குரிய தாய் தகப்பனை எப்படி இவர்கள் மதிக்க முடியும்? தங்களை கொண்டு வந்த மாம்சத்தில் பூமியில் கொண்டு வந்த தாய் தகப்பனுக்கே இவர்கள் மரியாதை கனம் கொடுக்கவில்லைன்னா, கண்ணுக்கு தெரியாத அந்த ஒரு தாய் தகப்பனிடத்தில் எப்படி இவர்கள் கனம் கொடுக்க முடியும்? கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனாலதான் தேவன் சொல்றாரு, அவர்கள் சபித்தார். உன்னுடைய தாய் தகப்பன் சபிச்சிட்ட, அவங்கள திட்டிட்ட, அவங்கள சரியா வழி நடத்தல, அவங்கள உன்னுடைய வார்த்தைகள்னால கண்ணீர் வருகிறது என்றால் அது இரத்தப்பலியாக பிள்ளைகளிடத்துல கேட்கப்படுங்கிறதாம். புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமா இருக்கு. தேவன் இத ஆவிக்குரிய தாய் தகப்பனை மனதில் வச்சுட்டு, மாம்சத்திற்குரிய தாய் தகப்பனை மதிக்காதவன் சபிக்க கடவன், கொலை செய்யப்பட கடவன், அவன் இரத்தப்பலி என்றென்றும் இருக்கும் தேவன் சொல்றாருன்னா எதுக்கோசரம்னா, உண்மையான மாம்சத்தில் வரக்கூடிய தாய் தகப்பனை மதிக்கிற எவனும் ஆவிக்குரிய தாய் தகப்பனுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டவனாக இருப்பான் என்கிற தேவன் அங்க ஒரு நினைப்பு இருந்ததுனாலதான் நியாயப்பிரமாணத்தில் இந்த கட்டளை கொண்டு வர. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில 12 வயதுல ஆலயத்துல என்ன சொன்னாருங்க? கேக்குறாங்க பேரண்ட்ஸ் வந்து, எங்க போயிட்ட? 2 நாளா தேடிட்டு இருக்கிறோமே, எங்க போயிட்ட? பயந்துட்டோமே. என்ன சொன்னார்? ஐ ஆம் டூயிங் மை ஃபாதர் பிசினஸ். அவர் யார் கேட்டது? அவர்கிட்ட இத்தனை நாள் தேடணுமே யாருன்னா அவங்க பேரண்ட்ஸ் கேட்கிறாங்க. எங்கப்பா இத்தனை நாள் அங்க அலைஞ்சு பயந்துட்டோமே, எங்கப்பா இருக்கிற? அவர் என்ன பதில் சொல்லிட்டாரு பாத்தீங்களா? இவங்க கேட்டதுக்கு பதில் சொன்னாரா? அப்ப என்ன விஷயம்? மாம்சத்தில் வந்த தாய் தகப்பனை விட இன்னொரு தாய் தகப்பன் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு உணர்வு எப்பொழுது இருக்கணும். அதை அவர் மென்ஷன் பண்றாரு, வெளி சொல்றாரு. என்னுடைய தகப்பனுடைய வேலையை தான் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். என்னுடைய தகப்பன் என்ன சொன்னாரோ அந்த வேலையை செய்துட்டு இருக்கிறேன். உங்களுக்கு நான் வந்து பயமுறுத்தணும், உங்களை அந்த ஸ்கூல்ல நான் கொண்டு போகல. தேவனுடைய ஆழத்தில் தானே இருக்கிறேன், தேவனுடைய வேலையை தானே செய்துட்டு இருக்கிறேன், என்னுடைய தகப்பன் வேலையை தானே செய்து கொண்டிருக்கிறேன். எவ்வளவு ஒரு கீழ்ப்படிதல் இல்லைங்களா? வந்து என்ன பண்றாரு? கடைசி வரைக்கும் தேவகுமாரன், அண்ட சராசரத்துக்குமே இளவரசன், 1500 கோடி சூரிய குடும்பங்கள் மேல இருக்கு கண்டுபிடிச்ச வரைக்கும். நாம இருக்கிறது ஒரே ஒரு சூரிய குடும்பம், 9 கோள் நடுவில் ஒரு சூரியன். இந்த ஒரு கேலக்சியில் நாம இருக்கிறோம். இது மாதிரி 1500 கோடி சூரிய குடும்பங்கள் மேல இருக்கிறதா மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கிறான். மனுஷ மூளைக்கு கண்டுபிடிச்சது இவ்வளவுனா, கண்டுபிடிக்காத விஷயங்கள் அத்தனைக்கும் சர்வ சிருஷ்டிக்குமே இளவரசர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து அடிமையின் ரூபம் எடுத்து இல்லைங்களா, தேவதூதனும் சற்று சிறியவராக கார்பென்ட்ரி வேலை செஞ்சுட்டு இருந்தார். தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து இல்லைங்களா, எவ்வளவு பெரிய ஒரு தாழ்மை, எவ்வளவு கீழ்ப்படிதல் மாம்ச தகப்பனுக்கு. அவர் இறந்த பிறகு தன்னுடைய குடும்பத்தை சுமந்தார். சின்ன வயசுல குடும்ப கஷ்டத்தை அப்படியே தாங்குறார். கார்பென்ட்ரி வேலை செய்து தன்னுடைய தாய் மரியாதையும் உடன் சகோதரர்களையும் போஷித்து இல்லைங்களா. இப்படிப்பட்ட ஒரு தேவனுக்கும் ஆவிக்குரிய தாய் தகப்பனுக்கும் மாம்சத்துக்குரிய தாய் தகப்பனுக்கும் ஒரு நன்றியுள்ள பிள்ளையாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க இருந்தது பார்க்கிறோம் இல்லைங்களா. ஆக அந்த அப்பாவுடைய ரூபத்துல, பிதாவாகிய தேவன் ஆவிக்குரிய அப்பாவுடைய ரூபத்தை அந்த ஒரு மனதுல பார்க்கும் பொழுது அதற்கு ஒரு மறுரூபம் தான் மாம்சத்தில் இருக்கக்கூடிய அப்பா. ஆவிக்குரிய தாய் யாருங்க? தகப்பன் பிதாவாகிய தேவன். தாய் யார சொல்லலாம்? இயேசு கிறிஸ்து நம்ம சொல்லலாம். ஆனா அதை விட நேரடியாக வாக்குத்தத்தங்கள் இல்லைங்களா. நம்ம என்ன சொல்றோம்? சாராளுடைய அவளே
சோ வாக்குத்தத்தங்கள், உடன்படிக்கைகள். ஆனா அதுக்கெல்லாம் மையம் யாரு? இயேசு கிறிஸ்து. எந்த வாக்குத்தத்தமா இருந்தாலும் சென்டர் பாயிண்ட் இயேசு கிறிஸ்து, எந்த உடன்படிக்கையானாலும் சென்டர் பாயிண்ட் இயேசு கிறிஸ்து. அப்ப தாய் பிதாவை, தகப்பன் பிதாவாகிய தேவன், தாய் இயேசு கிறிஸ்து சொல்லிடலாம். ஆனா அந்த சரியான நம்ம பொருத்தி தாய்ங்கிற வார்த்தைக்கு யாரை வைக்கணும்னா வாக்குத்தத்தங்கள், உடன்படிக்கைகள், இதுதான் பார்க்கிறோம். அது கட்டுப்படணும். பிதாவாகிய தேவனும் அவளிடத்து புறப்பட்டு வந்ததான வார்த்தைகளுக்கும் கட்டுப்படுகிறதே தாய் தகப்பனு கட்டுப்படுகிறது. ஆக அந்த ஒரு மாம்சத்தில் இருக்கக்கூடிய தாய் தகப்பனு நம்ம கட்டுப்படும் பொழுது, அவங்க சத்தியத்துல இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நம்மளை ஒருவேளை இந்த இடத்துக்கு போகாத நம்ம சபிச்சாலும் சரி, நம்மளை என்னதான் சொன்னாலும் சரி, என்ன பண்ணணும்? அவர்களுக்கு உண்டான கனம் கொஞ்சம் கூட குறைஞ்சிடக்கூடாது. என்ன கூட பார்க்கும் பொழுது நம்முடைய செயல்களினால, நம்முடைய பேச்சுகளினால, நம்முடைய கீழ்ப்படியாமையினால நம்முடைய அப்பா அம்மா ஒரு சொட்டு கண்ணீர் வந்துருச்சுன்னா, அந்த ஒரு சொட்டு கண்ணீருக்கு மிகப்பெரிய விலை நாம் கொடுக்க வேண்டியதா இருக்கும். மிகப்பெரிய விலை, கொடுக்க முடியாத விலை நம்ம இடத்துல பெற்றுக்கொள்ளப்படும். இதை மைண்ட்ல வச்சுங்க. மாம்சத்திற்குரிய தாய் தகப்பன் உடைய கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் நம்முடைய வார்த்தையினால வெளிவந்தது என்றால், அந்த ஒரு சொட்டு கண்ணீரான விலை கொடுக்க முடியாத விலையாக இருக்கும். ஆக இங்க கட்டுப்படும் பொழுது கண்டிப்பாக ஆவிக்குரிய தாய் தகப்பன் கட்டுப்பட்டவர்களாக இருப்பாங்க. இதை மனதில் வைத்துதான் தேவன் நியாயப்பிரமாணத்துல அங்க சொல்றாரு, உன் தாய் தகப்பனை சபிக்கிற எவனும் கொலை செய்யப்பட கடவன், அவன் கொலை செய்த பிறகு இரத்த பலி என்றென்றும் அவன் மேல இருக்கும். மிகப்பெரிய ஒரு விஷயம் பார்க்கிறோம் அங்க, அவங்க செய்ததை பார்க்கிறோம் சகோதரன் சோர்ல. இதை குறித்து கூட நேரடியாக அங்க ஒரு வசனம் கூட பார்க்கும் பொழுது, உபாகமும் 32ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசி. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். சோ பார்க்கிறோம் சகோதரன் சொல்லி, உபாகமத்தில் இந்த வசனத்தை நாம பார்க்கிறோம். கண்மலைனா யாருங்க? உன்னை ஜெனிப்பித்த கண்மலை நீ நினையாமல் போனாய். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எப்ப தெரியாது இயேசு கிறிஸ்துன்ட்டு? புதிய ஏற்பாடு காலத்துல தான் தெரியும். பழைய ஏற்பாடு காலத்துல என்ன பண்ண முடியாத, புரிஞ்சுக்க முடியாது இல்லைங்களா? ஆக உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். தாய் தகப்பனாக தேவனும் கிறிஸ்துவும் என்ன பண்ணிருச்சு அங்க காட்டப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சோர்ல. ஆக இந்த விஷயத்தை நியாயப்பிரமாணத்துல கொண்டு போய் இன்சர்ட் பண்ணிட்டார் தேவன். பிதாவாகிய தேவன் தகப்பன் ஸ்தானத்திலையும் தாய் கிறிஸ்தானத்திலும் இருக்கிற ஒரு விஷயத்தை நியாயப்பிரமாணத்துல போய் உன்னுடைய தாய் தகப்பனை சபிக்கிற எவனும் அப்படின்னா, மாம்சத்துல கட்டுப்படலினா ஆவிக்குரிய விஷயத்திலும் கட்டுப்பட மாட்டாங்க. மாம்சத்துல கட்டுப்பட்டா ஆவிக்குரிய விஷயத்திலையும் தாய் தகப்பனு கட்டுப்படுவார்கள் அப்படின்னு தேவன் நினைச்சுதான் பார்க்கிறோம். அந்த ஒரு கட்டளையை நியாயப்பிரமாணத்தில் அங்க இருக்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சோர்லே. தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணாத எந்த பிள்ளையும் உருப்படவே முடியாது. நியாயப்பிரமாணம் சொல்லுகிறத பார்க்கிறோம். கொலை செய்யப்பட கடவனவன், இரத்த பலி என்றென்று மறுகள் இருக்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சொல்லு. நிச்சயம் மரணம். நியாயப்பிரமாணத்தின் மூலமாக இவர்களுக்கு ஜீவன் கொடுக்க முடியாது. தாய் தகப்பனுக்கு பயப்படணும், கனம் கொடுக்கணும். எதன் அடிப்படையில் என்றால், ஆவிக்குரிய தாய் தகப்பான் இருக்கிறார், பிதாவாகிய தேவன் என்ற தகப்பனும் தாய் என்கிற கிறிஸ்துவும் எனக்கு இருக்கிறார்கள் என்று பயந்து மாம்சத்தில் இருக்கக்கூடிய தாய் தகப்பனுக்கு நீங்க என்ன பண்ணணும்? கனம் கொடுக்க மறந்து விடவே கூடாது. அசட்டை நம்முடைய தாய் தகப்பனை அசட்டை செய்யும் பொழுதெல்லாம் உண்மையிலே தேவனை நாம் அசட்டை பண்ணுகிறோம். இதை உறுதியாக நினைக்கணுங்கிறத பார்க்கிறோம். இதை யூத ஜனங்கள் செய்தாங்க. தாய் தகப்பனுக்கு அவங்க பயப்படல. தேவன் சொல்லிட்டாங்க செத்து போயிருங்கிறார். அவர்கள் என்ன பண்ணணும்? சபிக்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட கடவன். தாய் தகவனை மதிக்கலாம், செத்து போயிரு. எதுக்கு நீ உயிரோட இருக்கிற? எப்படி இருந்தாலும் சாக போற. தேவன் கையில கொடூரமா சாகிறதுக்கு, அவடைய தாங்க முடியாத வழியை தாங்கிறது. இப்ப செத்து போயிரு. அதான் நியாயப்பிரமாணம் போதிக்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சோர்லே. கல்லெறிந்து கொள்வார்கள். கொலை செய்யப்படணும். எப்படி கொலை செய்வாங்க இஸ்ரவேல் ஜனங்கள்? தாய் தகப்பனை சபிக்கிறவன் கொலை செய்யப்படவன சும்மா கத்தி எடுத்து குத்துறது இல்ல. ஊருக்கு புறமா கொண்டு போய் கல் அடிச்சு அப்படி கல்லெறிஞ்சே சாகடிப்பாங்க. எவ்வளவு வேதனையாக, உயிர் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா துடிச்சு போகும் இல்லைங்களா? ஆக பார்க்கிறோம் சகோதரன் சோர்லே. ரத்தப்பலி, அதுக்கு மேல ரத்தப்பலி வேற கூடவே இருக்கும். ஆக இந்த கட்டளை எல்லாம் அங்க பார்க்கும் பொழுது நியாயப்பிரமாணமாக தேவன் கொடுத்தாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் மீறி போயிட்டாங்க இல்லைங்களா? எவ்வளவு ஃப்ரீ தேவன் கொடுத்தாங்க. எவ்வளவு காலங்கள், எவ்வளவு தீர்க்கதரிசிகள் காலம் காலமாக அவர்களை மனம் திரும்ப தேவன் ஒரு மனைவி ஸ்தானத்தில் அவங்களை பாவித்து இல்லைங்களா, நான் நாயகராக இருந்தும் உன்னை கைப்பிடித்த நாளிலே எவ்வளவு வசன பகுதிகள் நாம 16ஆம் அதிகாரத்தில் இசைக்கேல்ல பார்த்துட்டோம். எவ்வளவு விளக்கங்கள் பார்த்தோம்.
எவ்வளவு தேவன் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுத்தாலும் அந்த அம்மா என்ன பண்ணிருச்சுங்க, போய் புறஜாதி தெய்வங்களுக்கு அந்த ஆசீர்வாதங்களை கொடுத்துச்சே தவிர அது பயன்படுத்திக்கல. ஆக அதனாலதான் ஒரு ரத்த பலி அவர்கள் மேல் இருக்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சகோதரிகளே. ஆக தேவனை காட்டிலும் எல்லாவற்றையும் மதித்தாங்க, தேவனை மட்டும் மிதித்தார்கள். ஆலயத்துல தேவன் இசைக்கேல்கிட்ட அருவருப்பு காமிக்கும் என்ன சொன்னாருங்க, பாகாலுக்கு முகத்தை காமிச்சு எனக்கோ முதுகை காமிக்கிறார்கள் ஆலயத்தில் அப்படின்னு தேவன் அங்க வருந்தி சொல்லுகிறதெல்லாம் பார்த்தோம். ஆக அந்த அளவுக்கு பார்க்கிறோம் சகோதரன் சகோதரிகளே. அங்க பார்க்கும் பொழுது எப்படி இவர்களை குறித்து தேவன் அங்க பேசுறாங்க. ஆசாரியருக்காக எழுதப்பட்ட புத்தகம் எதுங்க? பழைய ஏற்பாட்டுல ஆசாரியருக்காக எழுதப்பட்ட புத்தகம் மல்கியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. மல்கியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். சோ ஒரு வேலைக்காரன் அவனுடைய எஜமானை கனம் பண்ணுகிறான். இன்னைக்கு நம்ம பார்க்குற விஷயம் இல்லைங்களா, நம்ம ஒருவேளை நம்ம ஓனர்ஸ் நம்ம பிடிக்கலன்னா கூட என்ன பண்றோம், அவர் நமக்கு ஏதோ இன்க்ரிமெண்ட் போடல, ஏதோ ஒரு துரோகம் செய்யறாரு, ஆனா இருந்தாலும் அவர் வரும்போது என்ன பண்ணிருக்கோம், டக்குன்னு எந்திரிச்சு நின்று குட் மார்னிங் சார் அப்படிங்கிறோம் இல்லைங்களா. ஒரு எஜமானை கனம் பண்ணுகிறோம். பிதாவை இவ்வளோ ஆசீர்வாதங்கள் ஜீவன் இன்னைக்கு டுடே இன்னைக்கு இந்த சத்தியத்தை காண கேட்க ஜீவனை கொடுத்த நம்முடைய பிதாவாக தேவனுக்கு இல்லைங்களா. இன்னைக்கு இது காலையில இருந்து என்ன கனம் கொடுத்துட்டோம், நேற்று என்ன கொடுத்தோம், இன்னைக்கு மதியானம் என்ன கொடுக்க போகிறோம் இல்லைங்களா. தேவனுக்கு கனம் கொடுக்கல, கீழ்ப்படியலைன்னா தேவனுடைய வார்த்தையை ரிஜெக்ட் பண்றேன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அப்படிப்பட்டவர்கள் இந்த பூமியில வாழ அவசியமே இல்லை. ஆக பார்க்கிறோம் சகோதரன் சகோதரிகளே, உலக பிரகாரமான எஜமானுக்கு பயப்படுகிற அளவு கூட தேவனுக்கு பயப்படுகிற பயம் இன்னைக்கு காணப்படுகிறது குறைவா இருக்கு. எஜமானுக்கு கரெக்ட் டைம் கொடுத்துறோம். 9 மணிக்கு ஆபீஸ்ல வந்து பஞ்ச் ஆகலினா 9:01 ஆச்சுன்னா என்ன அர்த்தங்க, 1 மணி நேரம் பர்மிஷன் லாஸ் ஆஃப் பே. 10 மணிக்கு எக்லிஷாக்கு 10:01 வந்தா லாஸ் ஆஃப் பே. அவன் யாருங்க கேட்க போறாங்க, முதல் 11 மணிக்கு போலாம், 12 மணிக்கு போலாம், முடியிற நேரத்துக்கு போலாம். 1 நிமிஷம் வேலை செய்யற இடத்துக்கு அழிய போகிற இந்த மாம்சம், அழிய போகிற இந்த உறவுகள், அழிய போகிற பணம், அழிய போற எஜமான், எல்லாத்துக்குமே 1 நிமிஷம் லேட் ஆச்சுன்னா 1 hour பர்மிஷன், ஒரு பர்மிஷன் 2 பர்மிஷன் மேல போச்சுன்னா சம்பளத்தை பிடிச்சிருவாங்க. தேவனுடைய சபையில உண்மையான எஜமான், இந்த உலகத்து எஜமான், ஒரு திடீர்னு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் நடக்கிற கம்பெனிக்கு மட்டும்தான் ஒரு ஓனர். இவர் அகில உலகத்துக்குமே ஓனர். இந்த எஜமான்ட்ட 10 மணிக்கு எக்லிஷா அப்படின்னா 10:01 வந்தாவே லாஸ் ஆஃப் பேங்கிற உணர்வு நமக்கு வரணும். இழக்கிறோம், 10:01 ஏதோ ஒண்ணு இழக்கிறோம். என்னுடைய தேவனுக்கு எஜமானுக்கு கனம் கொடுக்க மறந்து விட்டேன், எனக்கு ஏதோ ஒரு இழப்பு வர போகிறது, பயம் வரணும். உலக எஜமானுக்கு காட்டுகிற பயம் இன்றைக்கு நாம பார்க்கிறோம் இல்லைங்களா. உலக பிரகாரமான எஜமானுக்கு பயப்படுற அளவு கூட தேவனுக்கு பயப்படுறதில்லை. உலக பிரகாரமான எஜமான் என்னென்ன கொடுப்பார், நமக்கு என்னென்ன கொடுப்பார், என்னென்ன எடுப்பார். உலக பிரகாரமான எஜமான் என்னென்ன கொடுப்பார், என்னென்ன எடுப்பார். எவ்வளவு வேலை செய்யறோமோ 100% வேலை செஞ்சோம்னா அதுக்கு ஒரு 50% சம்பளம் தருவார். 100% கொடுக்க மாட்டார். 100%க்கு 50% 40% சம்பளம் கொடுப்பார். எதை எடுப்பார், நம்ம ஜீவனை எடுத்துருவார். உசர் ஏற அப்படியே புளிஞ்சு எடுத்துருவாங்க உலக பிரகாரம் எஜமான். தேவன் என்ன செய்வார், ஜீவனை கொடுக்கிறவர், ஜீவனை எடுக்கிறவர் அல்ல, ஜீவனை கொடுக்கிற ஜீவாதிபதி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு 1 நிமிஷம் இல்ல 1 மணி நேரம் லேட் ஆகிற கிளிஷக் அந்த எஜமானுக்கு. ஏன்னா பஞ்சிங் கிடையாது, யாருக்கும் தெரிய போறது இல்ல. பின்னாடி கேட்ல வந்து ஓரமாக வந்துக்கலாம், சைட்ல 2 கேட்டு கொடுத்துருக்குறாங்க. இல்ல கேட்டா கூட சொல்லி போடலாம், பஸ் டிராபிக், அது டிராபிக், பஞ்சர் ஆயிருச்சு. ஸ்கூல் பசங்க சொல்லுவாங்க பாத்தீங்களா ரீசன், ஏன்டா ஸ்கூலுக்கு லேட்டு, பஞ்சர் ஆயிருச்சுங்க, செருப்பு கிழிஞ்சிருச்சுங்க, காலில் அடிபட்டுச்சுங்க. அந்த மாதிரி சில சாக்கு போக்குகள் சொல்றதுக்கு நம்ம சகோதரர்கள் வந்து பயப்படுறதே இல்லை, அப்படியே சொல்றாங்க டிராபிக் ஆயிடுச்சு. ஆனா 1 நிமிஷம் லேட்டான என்ன ஆயிரும், லாஸ் தான்.
அது நம்ம அந்த ஒரு விஷயத்தை நம்ம சிந்திக்கும் போது உலக எஜமானுக்கு காமிக்கிற அந்த ஒரு பயம் கூட நம்ம என்ன பண்றதுன்னா அங்க பார்க்கிறோம் சகோதரர்களாக. இஸ்ரேல் ஜனங்கள் அன்னைக்கு இருந்த இஸ்ரேல் ஜனங்கள் இன்னைக்கு இல்ல, ரத்த பலி செய்த ஜனங்கள் இன்னைக்கு இல்ல. ஆனா இன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் என்ன இருக்கு? தாய் தகப்பன் கீழ்ப்படியில கொலை செய்யப்பட்டார்கள், ஆனா ரத்த பலி இன்னும் இருக்கு. இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்கள் மேல பிதாக்கள் செய்த ரத்த பலி இன்னும் அவர்கள் மேல் இருக்கிறத பார்க்கிறோம் சகோதரர்களே. தகப்பனையும் தாயும் கனம் பண்ணாத ரத்த பலி இன்னும் அவர்களுக்காக இருக்குது. ஆசாரியர்களிடத்துல தேவன் கேள்வி கேட்கிறார். அந்த ஆசாரியர்கள் தேவன் கேள்வி கேட்கிறாங்க, நாங்கள் உங்களை என்றைக்கு அசட்டை பண்ணினோம்? மல்கியால கேட்கிறாங்க. நாங்கள் பண்டிகைனாலும் சரி வந்துடுறோமே, ஞாயிற்றுக்கிழமை கொடுங்க வந்துடுறோமே, காணிக்க கொடுத்துட்றோமே, என்ன நாங்க அனுசரிக்கல? ஆசாரியர்கள் கேட்டாங்க மல்கியால, சரியா பலி செலுத்துறமே. தேவன் சொல்றாங்க, நீ பலி செலுத்தினங்கிறியே, எக்லிசாக்கு வந்தங்கிறியே, எக்லிசாக்கு தேவையான பொருளாதாரத்தை, உழைப்பை, தாளந்தை எல்லாம் நான் கொடுத்தங்கிறியே, நீ கொடுத்தது எப்படிப்பட்டது தெரியுமா? ஆசாரியர்களுக்கு பதில் சொல்றார். மல்கியா 1:7 வாசிக்கலாம். மல்கியா 1:7 என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே, ஆனாலும் உம்மை எதினாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்றென்று நீங்கள் சொல்லுகிறதினாலேயே. நீ பலி செலுத்துகிறது சரியில்லை அப்படின்னு தேவன் சொல்ல வருகிறத பார்க்கிறோம். என்ன பலி நீ செலுத்திட்ட? முழு மனதோடு கொடுத்துட்டியா? முழு மனதோடு எனக்கு கொடுத்தியா? அசுத்தமான அப்பம் இல்லைங்களா, அதை எனக்கு கொடுத்துட்டிய. உனக்காக செய்துகிறதாவது எனக்கு கொடுக்குறியா? உனக்காக செய்துகிறது எனக்கு கொடுக்குறியா? நல்லதெல்லாம் நாம் எடுத்துக்கிறது. காணிக்கை செலுத்தும் போது கூட நம்ம காணிக்கை குறித்து சகோதரர்கள் யாரும் கேட்கறது கிடையாது இல்லைங்களா. நமக்கு தேவையில்லை, ஒரு புரிந்து கொள்வதற்கோசரம். காணிக்கை செலுத்தும் போது கூட பாக்கெட்ல எடுத்தா செலவு நோட்டாக்குறது உள்ள வச்சுக்கும். பொதுவாகவே மனுஷனுடைய புத்தி அது ஒரு விழுந்து போன புத்தி இல்லையா. அழுக்கு நோட்டா இருந்துதான் உண்டியிலே போடும். அது ஜென்ரலா ஒரு இருக்கிற ஒரு எல்லாத்திட்டுமே இருக்கிற ஒரு விஷயம். ஆக பார்க்கிறோம் சகோதரன் சொல்லு, எப்படி பண்ணுகிற? அழிந்து போன பிறகும் ரத்தப்பலி இருக்கும். இப்படியாக செய்தோம் என்றால் அழிந்து போன பிறகும் ரத்தப்பலி. இப்ப எஜமானுக்கு என்ன நீ நம்ம பலி செலுத்துறோம்? தேவன் அதே கேட்கிறார். நீ எஜமானுக்கு என்ன செலுத்துற, எனக்கு என்ன செலுத்துற தெரியுமா? எப்படிப்பட்ட பலி பாருங்க. அதிலே மல்கியா 1:8 வாசி. மல்கியா 1:8 நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல. நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே, அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமாயிருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். கண் குருடையும் கால் ஊனத்தையும் கொண்டு வந்து எனக்கு பலி செலுத்துறியே, இது ஓனருக்கு போய் செலுத்திப்பார், உன்னை எஜமானுக்கு செலுத்திப்பார். உலகத்தில் இருக்கிற எஜமானுக்கெல்லாம் நல்லதா, எனக்கு மிச்சம் மீதியா? தேவன் கேட்கிற ஒரு கேள்வி இப்படித்தான் இருக்கு. இந்த வசனத்தை இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கு இல்லைங்களா. என்னை அப்பான்னு கூப்பிடுறியே, அது உண்மையா? உண்மை என்றால் எனக்கு வேண்டிய கனம் எங்கே? எனக்கு செலுத்த வேண்டிய மரியாதை பலி எங்கே? அந்த முழு மனதோடு முழு இருதயத்தோடு அன்பாக பரிசுத்தமாக எந்த ஒரு கள்ளம் கபடம் இல்லாமல் எனக்கு பலி செலுத்துறியா? மனமில்லாமல் நீ பலி செலுத்துறது எனக்கு தேவையே இல்லை. தேவன் இதனாலதான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாரு. என்ன பண்ணிட்டாங்க? மீண்டும் வாசிக்கலாம். எசேக்கியேல் 22:7. எசேக்கியேல் 22:7 உன்னிலுள்ள தாய் தகப்பனை அற்பமாய் எண்ணினார்கள். சோ இந்த விஷயம் பார்த்துட்டோம். தாய் தகப்பனை அற்பமாய் எண்ணிட்டாங்க. அது அவர்கள் கொலை செய்யப்பட்ட பிறகும் ரத்தப்பலி அவர்கள் இருக்கும். அந்த விஷயங்கள் பார்த்துட்டோம். அடுத்து, உன் நடுவில் பரதேசிக்கு இடுக்கண் செய்தார்கள், உனக்குள் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்கினார்கள். பரதேசினா என்ன புரிஞ்சுக்கலாம்? திக்கற்றவன என்ன புரிஞ்சுக்கலாம்? விதவைனா யார்? இவர்களையும் ஒடுக்கிட்டாங்க. இது ஒடுக்கின விஷயமும் தாய் தகப்பனை கனம் பண்ணாததும் ரத்தம் சிந்தினதுக்கு சமம். இவர்களை ஒடுக்கினதும் ரத்தம் சிந்தினதுக்கு சமம். கொலை செய்ததும் ரத்தம் சிந்தினது, இப்படி செய்தாலும் ரத்தம் சிந்தினது. அப்ப யார் இந்த பரதேசி? யார் இந்த திக்கற்றவர்கள்? யார் இந்த விதவை? பரதேசினா யாருன்னா தேசம் இல்லாதவர்கள், வீடு இல்லாதவங்க இல்லைங்களா. நோ சிட்டி. திக்கற்றவன்னா அப்பா அம்மா யாரும் இல்லாதவர்கள், அனாதைகள் இல்லைங்களா. அடுத்து விதவைகள்னா கணவன் இல்லாதவங்க, நோ ஹஸ்பண்ட். இவர்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட உதவியை செய்ய வேண்டும் நியாயப்பிரமாணத்துல தேவன் கொடுத்திருக்கிறாங்க.
அநேக காரியங்கள் உபாகம் யாத்திராகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சொல்லப்பட்ட காரியத்தை கேட்டும் செய்யாம என்ன பண்ணிட்டாங்கன்னா இவர்களை எல்லாம் ஒடுக்கி இருக்கிறாங்க. இது ஒரு இரத்த பலியாக தேவன் சுட்டி காமிக்கிறார். இதுவும் இரத்த பலியாக கருதப்படும் அப்படிங்கிற தேவனுடைய நியாயப்பிரமாணத்துல இந்த 3 குரூப்புக்கும் நன்மை செய்யும் சொல்லப்பட்டிருக்கு. உபாகம் 24ஆம் அதிகாரம் 15 வாசி. உபாகமம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல். அவன் வேலை செய்த நாளில்தானே பொழுது போகும் முன்னே அவன் கூலியை அவனுக்கு கொடுத்துவிட வேண்டும். அவன் ஏழையும் அதன் மேல் ஆவலுமாய் இருக்கிறான். அதை கொடாவிட்டால் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி முறையிடுவான். அது உனக்கு பாவமாய் இருக்கும். பிள்ளைகளுக்காக பிதாக்களும் பிதாக்களுக்காக பிள்ளைகளும் கொலை செய்யப்பட வேண்டாம். அவனவன் செய்த பாவத்து நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும். நீ அந்நியனுடைய நியாயத்தையும் திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் புரட்டாமலும் விதவையின் வஸ்திரத்தை அடகாக வாங்காமலும் இருந்து நீ எகிப்திலே அடிமையாய் இருந்ததையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அங்கே இருந்து மீட்டு கொண்டு வந்ததையும் நினைப்பாயாக. ஆகையால் இப்படி செய்யும்படி நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். நீ உன் பயிரை அறுக்கையில் உன் வயலிலே ஒரு அரிக்கட்டை மறதியாய் வைத்து வந்தாயானால் அதை எடுத்து வரும்படி திரும்பி போக வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை பிரயாசத்தில் எல்லாம் உன்னை ஆசிர்வதிக்கும்படி அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டு விடுவாயாக. இப்படிப்பட்ட ஒரு நன்மைகள் செய்ய வேண்டிய இந்த 3 குரூப்புக்கும் தேவன் அங்க பார்க்கிறோம் உபாகமத்துல சொல்லிட்டு வரும் பொழுது இவர்களை ஒடுக்கும் பொழுது தேவன் சொல்லிட்டாங்க இரத்த பலியோடு இரத்த பலி சேருகிறது. இவர்கள் கொலை செய்யப்பட்டு இவர்களுடைய இரத்த பலி சதா காலங்களிலும் இருக்குன்னு தேவன் அங்க நியாய தீர்ப்பு சொல்லுகிறத பார்க்கிறோம். சகோன்னு சொல்ற பரதேசனை எந்த ஊர்னு தெரியாதவங்க, திக்கற்றவர்கள், அப்பா யாருன்னு தெரியாதவங்க, விதவைகள், கணவனை இழந்தவர்கள், இந்த 3 குரூப்புக்கு நீ மறதியாக வைக்க போடுவோம். வயல்ல போறாங்க அறுவடைக்கு, கோதுமை மணிகளை அறுக்கிறாங்க, எடுத்துட்டு வரும்போது ஒரு கட்டு விழுந்துருச்சு தவறி வந்துட்டாங்க. அந்த கட்டை என்ன பண்ணணும்? எடுக்கக்கூடாது. வண்டியிலிருந்து தவறி லோடு ஏற்றும் போது தவறி கீழே வந்துச்சுன்னா எடுக்கக்கூடாது. அது யாருக்குன்னா திக்கற்றவர்களுக்கு, அனாதைகளுக்கு, இந்த ஒரு விதவிகளுக்கு அது போய் சேரணும். அவங்க அப்புறம் எடுத்துக்குவாங்க. எங்க அறுவடை நடக்குதோ அறுவடை நடந்த அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்கன்னா இல்லை அன்று மாலையோ அடுத்த நாளோ போவாங்க. ஏதாவது சிந்திருக்கிற கோதுமை பயிர்கள்லாம் அந்த ஏழைகள் போய் பொறுக்கி எடுத்துட்டு வருவாங்க. இது இஸ்ரேல் தேசத்தில் நடக்கிற எல்லா இடத்துலையும் நடக்கிற ஒரு இயல்பு. நம்ம ஊர்ல கூட அறுவடை நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த ஏழை ஜனங்கள்லாம் அது அடுத்த நாள் அப்படியே வருவாங்க. இந்த குச்சி கிழங்குலாம் நோண்டிட்டாங்கன்னா சில கிழங்கு நிலத்திலே மாட்டிக்கும். அது என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த நாள் அப்படியே அந்த இடத்துல குத்தி குத்தி பார்த்து ஏதோ கிழங்கு இருக்கான்னு எடுத்துட்டு போவாங்க. ஸோ அது என்ன பண்ணணும், அது அவர்களுக்காக தேவன் கொடுக்கறது. ஆனா என்னுடைய நிலத்துல விளைஞ்சது, நான் தானே விதைச்சேன், நான் தான் களையெல்லாம் பிடுங்கி தண்ணி ஊற்றி பாதுகாத்த, நான் எதுக்கு விட்டு வரணும், அது ஏன் ப்ராப்பர்ட்டி அப்படி எடுத்துட்டு வந்தீங்கன்னா ரத்த பலி இருக்குங்கிறார் தேவன். உன்னதுதான், அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனா தவறி விழுகிறது அது இந்த ஏழைகளுக்கு போய் சேரணும். யூதர்களுக்கு தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணம் பார்க்கிறோம். சகோதரர் சொல்லு, உனக்கு நீ இந்த விஷயத்துல எடுத்துக்காத, இது அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட விஷயம். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர்களையும் ஒடுக்கினார்கள். அதுதான் இந்த ஒடுக்கிறது அங்க பார்க்கிறோம். சகோதரர்களே, அங்க பார்க்கும் பொழுது அங்க தேவன் அவங்க கேட்கிறாங்க, ஒரு கேரக்டர் இருக்கு. தேவன் எப்பயுமே எதுலையுமே மாற்றம் செய்ய மாட்டார். சொன்னார்னா சொன்னதுல உறுதியா இருப்பார். அவருடைய நீதி தான் அங்க செயல்படும் இல்லைங்களா. ஆனா சொன்ன வார்த்தைக்கு எதிராக இந்த யூத ஜனங்கள் பரதேசி திக்கற்றவர்களை விதவைகளை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒடுக்கிட்டாங்க. யாத்திராகமம் 22ஆம் அதிகாரம் 21 வாசிக்கலாம். யாத்ராகமம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல். அந்நியனை சிறுமைப்படுத்தாமலும் ஒடுக்காமலும் இருப்பீர்களாக. நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியர்களாய் இருந்தீர்களே. விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும் போது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால் அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்டு கோபம் உண்டவராகி உங்களை பட்டயத்தினால் கொலை செய்வேன். உங்கள் மனைவிகள் விதவைகளும் உங்கள் பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளும் ஆவார்கள். தேவன் என்ன நினைக்க சொல்றாருங்க இந்த வசன பகுதியில்? ஏற்கனவே எங்க இருந்தீங்க? எகிப்துல அடிமைகளா இருந்தீங்களே, எவ்வளவு வேதனைப்பட்டீங்க. உங்களுடைய முறையீட்டை கேட்டு உங்க முற்பிதாக்களுக்கு கொடுத்த ஆணைய நிமித்தம், உடன்படிக்கை நிமித்தம் உங்களை நான் காப்பாற்றி கூட்டி வந்தனே, அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து வந்தனே, அதை நினைச்சு பாருங்க. இன்னைக்கு நல்ல வசதி வாய்ப்பா இருக்கிறீங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாத 3 குரூப் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அவங்களையே ஒடுக்குறீங்க. நீங்க ஏற்கனவே அடிமையில இருந்தீங்களே, நினைச்சு பார்க்க சொல்றார் தேவன். நாம எங்க இருந்தோம்? அந்த காலத்துல இருந்தோம். இப்ப தேவனுடைய கிருபை ஆச்சரியமான ஒளிக்கு வந்துட்டோம். வந்துட்டு என்ன பண்ணுங்க,
கம்ப்ளீட் பண்ணுங்க அந்த வசனம். யார் நம்மளை கூட்டு வந்தாரோ அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க தெரிந்து கொண்ட ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். அறிவிக்கணும். என்ன அறிவிக்கணும்? எப்படி ஆச்சரியமான ஒளிக்கு வந்தேன், எப்படி கூட்டிட்டு வரப்பட்டேன், ஆச்சரியமான ஒளி என்றால் என்ன, அதனுடைய அந்த ஒரு ஆசீர்வாதங்கள் என்ன, அவருடைய அந்த சத்தியங்கள், ஈடுபலி சத்தியங்கள் எல்லாத்தையும் அறிவிக்கணும். அறிவிப்பதற்காக தான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். சண்டே அனங்க உட்கார்ந்து கேட்டுட்டு வீட்டுல போய் கறி சாப்பிட்டு தூங்குறதுக்கு இல்ல. என்ன சூழல் இருந்து வந்தோமோ அந்த சூழல் ஏற்கனவே இப்ப இருக்கிறவர்களிடத்துல அறிவிக்கக்கூடிய நமக்கு ஒரு சகோதரனோ சகோதரியோ அறிவிச்சதுனாலதான் இங்க வந்து உட்காந்துக்கிறோம். இங்க வந்த பிறகு நாம் என்ன பண்ணோம்? நம்மள மாதிரி அங்க இருக்கக்கூடிய சகோதரன் சகோதரர்களுக்கு அறிவிக்கணும். இல்ல எல்லாம் ஒட்டுக்கா வந்தா போலான்னு இருக்கிற பிரதர். சபையார் பேசியிருக்கிறாங்க, அறுவடை ஊழியங்கள் செய்யலான்னு பேசியிருக்கிறாங்க. அது வரும்போது பண்ணிக்கலாம் பிரதர். சபை சேர்ந்து செய்யும் பொழுது சபை கூட செய்யணும், தனிப்பட்ட முறையில செய்யணும், செய்து கொண்டே இருக்கணும். நிறுத்தவே கூடாது. இந்த ஊழியங்கள் நிறுத்தி ரிலாக்ஸ் ஆகி ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா நீதிபதி ஆகுவது ஒரு கூடாத காரியமா போயிருங்கிறத பாக்குறோம் சகோதரன் சோர்களே. ஆக ஒடுக்கி விட்டார்கள் அப்படின்னு ஒருவேளை இவங்க கேட்டாங்கன்னா என்ன ஆயிருங்க? இந்த ஒரு அடிமைகள், விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள் எங்களை ஒடுக்கிட்டாங்கப்பா அப்படின்னு பிரேயர் பண்ணிட்டாங்கன்னா நீதிபதியா நம்ம போயிடவே முடியாது. வழக்கு நம்ம மீது வந்துடும். நமக்கு எதிராக ஒரு அந்த ஒரு சூழல் ரத்த பலினுக்கு நாமாலாயிருவோம். எந்த சூழ்நிலையை பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே, தேவனுடைய நீதி மாறாது. உலக ஜனங்கள் நம்மளை குறிச்சு மோசமான ஒரு சகோதரன் எனக்கு தெரியும். இவர் எப்படி நீங்க ஒத்துக்கிறீங்க? இவருடைய எல்லா விஷயங்களும் நான் பார்த்திருக்கிறேன். இவர் எதற்குமே தகுதி இல்லாத மோசமான சகோதரன் உலகத்தான் நம்ம மேல ஒரு உண்மையான ப்ரூஃப் சாட்சி வச்சுட்டான் அப்படின்னா அவனுடைய வேண்டுதல் தேவன் நம்ம இடத்துல கேட்பார். கண்டிப்பாக அவனுடைய சூழ்நிலைக்கு பதில், கேள்விக்கு பதில் நமக்கு கிடைக்கும். நாம் ரத்த பலிக்குள்ள மாட்டோம். நீதிபதியா போகிற இடத்துல வழக்கு இருக்கக்கூடாது. அந்த வழக்கு ஒரு பொய் வழக்காக இருந்தா அது கடந்து போயிடும். உண்மையான வழக்காக அது இருந்து விடக் கூடாதுங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சகோதரர்களே. ஆக தேவனுடைய அன்பு அதுக்குள்ள இருக்கக்கூடிய நீதி இருக்கு, எல்லாமே இருக்கு. நம்மளை பழி வாங்குறவர் இல்ல. அவர் சொல்லிட்டார், இது பிரகாரம் நடக்கக்கூடாது, இப்படிதான் நடக்கணும். இப்படி நடந்தீங்கன்னா கீழ்ப்படிந்தீங்கன்னா ஆசீர்வாதம், கீழ்ப்படியினா நியாய தீர்ப்பு. சோ நாளைக்கு கீழ்ப்படிந்த ஆசீர்வாதங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். கீழ்ப்படியில நியாய தீர்ப்புங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நீதி செய்திடும். இதுல எங்கேயுமே என்ன பண்ண முடியாதுன்னா தேவனுடைய நீதி மாறி போகாது. எது வேண்டுங்கிறத நாம தான் முடிவு செய்யணுங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சகோதரர்களே. ஆக உலக ஜனங்கள் நம்ம மீது வழக்கு சொல்லிட்டாங்கன்னா தேவன் நம்மளை பார்த்து பகைச்சாருங்க என்ன பண்ணிக்கணும், புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமா இருக்குங்க பார்க்கிறோம் சகோதரன் சகோதரர்களே. ஆக அவருடைய நீதி நியாயங்களை ஃபாலோ செய்வது ரொம்ப ஈஸி. தேவனுடைய நீதி நியாயங்களை நம்ம கீழே செய்யறது ரொம்ப ஈஸி. எப்ப தெரியுங்களா? எப்ப ஈஸியா இருக்கு தெரியுங்களா? அவருக்குள்ள கட்டுப்பட்டு இருக்கும் பொழுது, அவருடைய கைக்குள்ள அடங்கி இருக்கும் பொழுது தேவன் சொல்லுகிற நீதி நியாயங்கள் நமக்கு ரொம்ப எளிதா இருக்கு. நாம உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கை, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் மாதிரி உலகத்திலையும் கொஞ்சம் நனைஞ்சு இருந்துட்டு அங்க ஒரு குளிரா இருந்துட்டு இங்க அனல் குளிர் மணலும் மாறி மாறி இருந்துட்டு வந்தோம்னா கண்டிப்பா கீழ்ப்படியவே முடியாது. ஆக தேவனுக்குள் கீழ்ப்படி இருக்கும்போது அவர் சொல்கிற விஷயங்கள் ரொம்ப சாஃப்டா இருக்கும், நம்ம செய்யறது ரொம்ப எளிதா இருக்கும். உலக பிரகாரமான சிந்தனைகள், பணம் சம்பாதிக்கிறது, பேரு புகழ் பதவி உயர்வு, இவைகளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு சகோதரன் சகோதரிக்கு தேவன் சொல்லுகிற அந்த சட்டங்கள், ரூல்ஸ் கடினமானதா இருக்கும். எப்படி பதில் இவர் சொல்றாரு, இதெல்லாம் எப்படி பதில் செய்யறது? பணம் வேணாங்கிறாரு, பணம் சம்பாதிக்காதங்கிறாரு, நாளை குறித்து கவலைப்படாதங்கிறாரு. என்ன நினைச்சிட்டு இருக்கிறாரு இவரு? இந்த மாதிரி என்ன ஆயிரும்? தப்பா முடிவெடுக்க போயிடும். யாருக்கு? உலகத்திலையும் சத்தியத்திலையும் கலந்து கலந்து அலனா குனிரா மாறி 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 ஓடுகிறவர்கள தேவன் எசேக்கியா வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்துல சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாருங்க? வாந்தி பண்ணி போட்டுருவன்ட்டு. ஸோ அந்த சூழலுக்கு என்ன பண்ணிடக்கூடாது, நாம் போயிடக்கூடாதுங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சகோதரர்களே. ஆக அங்க பார்க்கும்போது தேவன் மேலே என்ன சொல்றாருங்க? திக்கற்றவனையும் விதவையும் பரதேசியும் ஒடுக்கினா உன்னை ஒடுக்கினது மட்டுமல்லாமல் உடைய மனைவியையும் பிள்ளை என்ன பண்ணிடுவேன், அழிச்சு போட்டுருவோங்கிறார். நமக்கு மட்டும் நியாய தீர்ப்பு இல்ல, நம்முடைய சந்ததிக்கே நியாய தீர்ப்புன்னு தேவன் அங்க சொல்லுகிறத பார்க்கிறோம் சகோதரன் சகோதரர்களே. இந்த கட்டளையை மீறினால் ரத்தம் சிந்தினவர்கள் ஆகி விடுகிறார்கள். இது வரைக்கும் என்ன பார்த்துட்டோம்? தாயையும் தகப்பனையும் அசட்டை பண்ணதை பார்த்தோம். அடுத்ததாக பரதேசி திக்கற்ற பிள்ளைகள் விதவிகளை ஒடுக்காது, அதை பார்த்துட்டோம். அடுத்த விஷயம் இருக்கு என்னன்னு அப்படின்னா பரிசுத்த வஸ்துக்களை, 3வது விஷயம் 8வது வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 22:8.
எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீ என் பரிசுத்த வஸ்துக்களை அசட்டை பண்ணி என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். தேவன் சொல்லுகிற நாள்ல தேவன் சொல்லுகிற மாதிரி செய்யணும். ஓய்வு நாள் ஒண்ணு கொடுத்தார். அதனால என்ன பண்ணும்? அவரை மட்டும் தான் நினைக்கணும். வெளிப்படுத்தல் எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்துல பார்த்த ஞாபகம் இருக்குல்ல? மனைவியா அவர் ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு உருவகத்துல எனக்குன்னு ஒரு நாள். அதனால என்ன பண்ணு? என்னை மட்டும்தான் நினைக்கணும் இல்லைங்களா? அங்க ஒரு கட்டளை இங்க கொடுத்ததை பாக்குறோம் இல்லைங்களா? அந்த ஒரு 16ஆம் அதிகாரத்துல அந்த தெருவில் இருந்த குழந்தையை எடுத்து கழுவி பரிசுத்தமாக்கி அங்க எல்லாரும் அது வாலிப பருவத்துல வயலின் பயிரை போல பெருகி இருக்கும் போது எல்லாரும் அந்த மேல ஆசைப்படும் பொழுது அங்க ஒரு டைம்ல தேவன் அங்க நாயகராக இருந்து கைப்பிடிச்சு, எனக்கு எல்லாமே நீதான், என்னுடையதெல்லாம் உன்னுடையது, என்ன வேணாலும் செய்து கொள், ஆனால் எனக்காக ஒரு நாள், ஒரே ஒரு அந்த ஓய்வு நாள்ல எனக்காக நீ செலவு பண்ணணும். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? நீங்க சொல்றதெல்லாம் செய்யறவன் மண்டை ஆட்டிட்டு எது செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சொந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கணவன் மனைவி மேல எப்ப பிரியம் வருங்க? ஒரு கணவனுக்கு மாம்சத்துல மனைவி மேல எப்ப பிரியம் வரும்? கணவன் சொல்கிற விஷயங்களை கீழ்ப்படிஞ்சு நடந்தா மனைவி மேல கணவனுக்கு என்ன வரும்? என் மனைவி என்கிட்ட சொல்லாம எதுவும் செய்ய மாட்டாங்க, என்கிட்ட சொல்லிட்டு தான் எல்லாமே செய்வாங்க, நான் அவர் என்ன சொல்றதோ அதுக்கு வந்து கண்டிப்பா கீழ்ப்படிவாங்க அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் வரும் கணவனுக்கு இல்லைங்களா? மனைவி அப்படி இருக்கும் பொழுது கணவன் சொல்லும் பொழுதெல்லாம் மனைவி சரிங்க செஞ்சிடலாங்க, ஓகேங்க, எல்லாமே ஓகே 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 ஓகேன்ட்டு அவர் போன பிறகு நீ சொல்றதெல்லாம் நீ சொல்றதெல்லாம் செய்யணுமா அப்படின்னு வேற வேலையை செஞ்சுட்டு இருந்தா என்ன ஆயிருங்க? குடும்பத்துல சமாதானமே இல்லாம போயிடும். இதே கண்டிஷன் தான் பிதாவாகிய தேவனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும். இனிமேல் செய்ய மாட்டோம். நியாயப்பிரமாணம் அங்க சீனாய் மலையில அங்க பேசும் பொழுது அந்த மலை அதிர்ந்து பயந்து போய் நாங்கள் கீழ்ப்படுகிறோம் நடுங்கினாங்க, பயந்தாங்க, வாயின் வார்த்தைகளை சொன்னாங்க, என்ன சொன்னாலும் கீழ்ப்படுகிறோம் தேவனேன்னு சொன்னாங்க. ஆனா அடுத்து என்ன பண்ணிட்டாங்க? தேவனுக்கு எதிரான காரியங்களை நீ சொல்றத சொல்லிட்டே நாங்க சரி சரின்னு தான் சொல்லுவோம், ஆனா என்ன பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ரத்த பலி வாங்கி கொண்டார்கள்ங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. ஆக உங்களுக்கு இல்லாமல உங்க வேலையை செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொந்த வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஆக ஒரு மனைவி கணவன் மேல வைக்கிற அன்பை எப்படி காட்ட முடியும்னா கீழ்ப்படிதல் மூலம் தான் காட்ட முடியும். கணவனுக்கு கீழ்ப்படிதல் மூலம் மாத்திரமே மனைவி தன்னுடைய அன்பை காட்ட முடியும். அவ்வளவு, அதோட வேற விஷயங்கள் எதுவுமே இல்லை. கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்கிறவர்கள், தன்னுடைய சொந்த வேலையை பார்க்க போகிறவர்கள், தேவனுக்காக செலவு பண்ணக்கூடிய அந்த ஒரு நாளை வேற எதுக்கோ செலவு பண்ணுகிறவர்கள், மரண தண்டனைக்கு பாத்திரமானவர்கள். தேவனுக்குன்னு ஒரு நாள் இன்னைக்கு இருக்கு. எந்த நாளுக்கு? எல்லா நாளுமே தேவனுக்கு உண்டான நாள் தான். ஆனா ஒரு நாளாவது காலை முதல் மாலை வரை என்னை நினைச்சீங்க அப்படிங்கிற ஒரு சூழல் நாமளா எடுத்துக்கிட்டு அந்த ஒரு நாள் சண்டேவாக ஞாயிற்றுக்கிழமை 6 நாள் குடும்பத்துக்கு, மனைவிக்காக, குழந்தைக்காக, அப்பாவுக்கு, அம்மாவுக்கு எல்லாத்தையும் திருப்திப்படுத்த 6 நாள் வேலை, ஒரே நாள் சண்டே தேவனுக்காக, என்னுடைய சகோதர சகோதரிகளுக்காக. சபையில் அநேகர் சொல்கிறது என்ன தெரியுங்களா? சப்ஜெக்ட் எவ்வளவு நேரம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி ஏன் சொல்லுங்க? 1 மணி நேரத்துக்கு மேல அவர்கள் உட்கார முடியாது. 1 மணி நேரம் மாத்திரம் தான் அப்படி நேரா பார்த்துட்டு இருப்பாரு. அதுக்கே 4 முறை சேர் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி திரும்பி ஃபேன் ஓடுதா, லைட் எரியுதா, அந்த சகோதரன் கவனிக்கிறாரா, இந்த சகோதரன் கவனிக்கிறாரா, அடுத்தவங்களை பார்க்கறதுக்கே போயிடும். ஆனா 1 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா வாட்ச் பார்த்துட்டே இருப்பாரு. என்ன சகோதரர் முடிக்க மாட்டேங்கிறாரு, இவர் அடுத்த முறை கூப்பிடாதீங்க பிரதர். சில எக்லிஸால சொல்லிடுவாங்க ஃபுல் பீடி ஆகிறதுக்கு முன்னாடி, பிரதர் 50 மினிட்ஸ் சப்ஜெக்ட் பிரதர் சொல்லிதான் மேலேயே விடுவாங்க. இப்படிலாம் இருக்கு. ஒரு நாள் தேவனுக்காக, 6 நாள் குடும்பத்துக்கோசரம், மனைவிக்காக ஓடு, குழந்தைக்காக செய்ய. நமக்கு எல்லா நாளும் தேவனுக்கு தான். இருந்தாலும் அந்த ஒரு நாள் சண்டே இருக்க முடியல நம்மளால. 1 மணி ஆச்சுன்னா வீட்டுல மட்டன் குழம்பு அப்படியே என்ன ஆகுது, ஆசிட், ஹைட்ராலிக் ஆசிட் வயிற்றுக்குள்ள சுரக்குது, வயிறுலாம் இப்படி எரியுது, கபகபன்னு. வீட்டுக்கு போகணும் உட்கார முடியல. ஆக அந்த ஒரு நாள் தேவனை பழைய ஏற்பாட்டில் அங்க கேட்டாங்க. அந்த ஓய்வு நாள், அந்த ஒரு நாள் அஸ்டப் பண்ணிட்டாங்க. தேவ பக்தி இல்லாதவர்கள். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிக்கலாம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து
பயபக்தியாய் இருப்பீர்களாக. நான் கர்த்தர். பயபக்தி, பயம் பக்தி ரெண்டு ஒண்ணா விவரிங்களா? பயம் பக்தி, தேவன் மேல பயமும் வைக்கலாம், பக்தியும் வைக்கலாம். எஜமான் மேல பயம் பக்தி வைக்க முடியுமா? பயம் வைக்கலாம், ஆனா என்ன பண்ண முடியாது? உலக எஜமான்டையோ உலக சகோதரர் மேலேயோ பக்தி வைக்க முடியாது. பயம் பக்தி ரெண்டுமே யார்கிட்ட தான் வைக்க முடியும்னா தேவனை தவிர உலகத்துல வேற யார் மேலேயுமே என்ன பண்ண முடியாது. இது ஒரு பக்தி என்கிற விஷயத்தை வைக்கவே முடியாதுங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. ஆக உலகத்துல யாரை பார்த்தாலும் பயப்படுவோம். அநேகரை பார்த்தா பயம், கவுன்சிலரு, லோக்கல் அவங்க எல்லாம் பார்த்தா பயம் வருது. ஆனா பக்திங்கிற ஒரு விஷயம் அது பார்க்கிறோம், தேவனுக்கு கூறியது. அதை தவிர யாருக்குன்னா பண்ண மாட்டோம். ஆக பயபக்தி அங்க இல்லைங்களா, அங்க வைக்கலைன்னா அழிந்து போய் விடுவாய் அங்க தேவன் சொல்லுகிறத பார்க்கிறோம். அதான் நியாயப்பிரமாணம். அந்த ஒரு எக்காரணத்தை கொண்டும் பரிசல் குலைச்சல் ஆக்க மாட்டாங்க. யாருன்னா தேவனுக்கு பயந்து இருக்கிறவர்கள். தேவனுக்கு பயந்திருக்கிறவர்கள் அந்த ஓய்வு நாளை பரிசு குலைச்சல் ஆக்க மாட்டாங்க. இன்றைக்கு ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு ஓய்வு நாள போறதில்ல. வாரம் கரெக்டா சர்ச்சுக்கு போயிடுவாங்க. இன்னைக்கு கிறிஸ்துவ மதத்தெல்லாம் பார்க்கறோம் இல்லைங்களா, கரெக்டா போயிடுவாங்க. அதெல்லாம் மிஸ் பண்ண நாம கூட லேட்டா வருவோம். ஆனா பேசவர்கள் டைமுக்குள்ள இருப்பாங்க, சர்ச்சில் இருப்பாங்க. ஆனா அதுதான் பயபக்தியா? அதுதான் பயபக்தியான்னு பார்த்துட்டா அது டைமுக்கு வருவாங்களே தவிர பக்திலாம் இருக்காது. பயம் இருக்கும். ஆனா அங்க பார்க்கிறோம் சகோதரன் சொல்லி அவர்களோட அந்த ஒரு விஷயங்கள் பார்க்கும்போது அந்த ஒரு ஓய்வு நாள் அசட்டை பண்ணக்கூடிய கண்டிஷன்ல தான் இருப்பாங்க. தேவன் அதான் சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணதுல தவறிட்டாங்க. பரதேசி திக்கற்றவர்கள் விதவிகள் இவைகள் எல்லாத்தையுமே ஒடுக்கிட்டாங்க. ஓய்வு நாளை அசட்டை பண்ணிட்டாங்க. அடுத்த வசனம் கூட வாசிக்கலாம். எசேக்கியேல் 22:9. எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ரத்தம் சிந்தும்படிக்கு அபாண்டம் பேசுகிறவர்கள் உன்னிடத்தில் இருக்கிறார்கள். மலைகளின் மேல் சாப்பிடுகிறவர்களும் உன்னிடத்தில் இருக்கிறார்கள். முறைகேடு செய்கிறவர்கள் உன் நடுவில் இருக்கிறார்கள். பார்க்கிறோம் சகோதரன் சொல்லி அபாண்டம் என்ன சொல்லலாம்? ரத்தம் சிந்துவதற்கு இன்னொரு சில விஷயங்கள் இருக்கு. அபாண்டம் பேசிட்டா ரத்தம் சிந்துவதற்கு சமம். மலைக்கு மேல் சாப்பிட்டா ரத்தம் சிந்துவதற்கு சமம். முறைகேடு செய்துட்டா ரத்தம் சிந்துவதற்கு சமம். கத்தியில குத்துறது மாத்திரமல்ல, தீர்க்கதரிசிகள் பிள்ளைகளை கொலை செய்கிறது மாத்திரம் இல்ல, வரிசையா பார்த்துட்டு வரோம். தாய் தகப்பனை கணம் பண்ணினா, திக்கற்றவர்களை விதவைகளை பரதேசிகளை ஒடுக்கினா, ஓய்வு நாளை அனுசரிக்கலைனா ரத்தம் சிந்துவதற்கு சமம். இப்ப அபாண்டம், அடுத்த கேள்வி, அபாண்டம் அபாண்டம்னா என்ன சொல்லலாம்? துர்ஆலோசனை, அவதூறு இல்லைங்களா, கதவுறது, அவதூறு, இதெல்லாம் காரியங்கள் எல்லாமே அந்த ஒரு அபாண்ட வார்த்தைக்கு பார்க்கிறோம் சகோதரன் சொல்லு. ஆக அந்த சரியா சொல்லணும்னா கோல் சொல்லி திரிகிறது, திரித்து பேசுகிறது, தப்பா பேசுகிறது, இதெல்லாமே பார்க்கிறோம். ஒரே வார்த்தை அபாண்டம் பேசுகிறது. அப்ப பார்க்கும் பொழுது சகோதரன் சொல்லு நியாயப்பிரமாணத்தில் இதை குறித்து கூட பார்க்கும் பொழுது லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக, பிறனுடைய இரத்த பலிக்கு உட்பட வேண்டாம், நான் கர்த்தர். அப்ப கோல் சொல்றதுன்னா என்ன அர்த்தங்க? என்ன தண்டனை வருது? கோல் சொல்லி திரியாயாக, பிறனுடைய இரத்த பலி. கோல் செஞ்சா ஒருத்தன் குறிச்சு தப்பா பேசுறோம், அவர் கொலை செய்யறோமா? கத்தி எடுத்து குத்துல, ஆனா அவர் பேரை கெடுக்கிறது என்னங்க? கொலை செய்யறதுக்கு சமம் இல்லைங்களா? ஒரு நண்பனை பயக்கிறவன் கொலை செய்வனா இருக்கிறான்னு வாசிக்கிறோம் இல்லைங்களா? பேரை கெடுக்கிறது கொலை செய்யறதுக்கு, ரத்தம் சிந்துவதற்கு சமம். அபாண்டம் பேசிட்டால் அவன் ரத்தம் சிந்துகிறான். இந்த மாதிரி இது எசேக்கியேல்ல இதுவரைக்கும் பார்த்த பகுதியில துர்ஆலோசனை சொல்லுகிற மனுஷர் 2 பேரை குறிச்சு பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? அபாண்டம் பேசி கொலை செய்கிற ரத்த பலிக்கு உட்பட்ட 2 துர்மனுஷர்கள் பார்த்தோம். எசேக்கியேல் 11ஆம் அதிகாரத்துல சகோதரி சொல்லிட்டாங்க, வாசிங்க. எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள் வாசிக்கலாம். எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள். பின்பு ஆவி என்னை எடுத்து என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் கிழக்கு முகமாய் இருக்கிற வாசலுக்கு கொண்டு போனது. 11:1-2. இதோ அந்த வாசலின் நடையில் 25 புருஷர் இருந்தார்கள். அவர்களின் நடுவே ஜனத்தின் பிரபுக்களாகிய ஆசூரின் குமாரனாகிய யசனியாவையும் பெனாயாவின் குமாரனாகிய பெலத்தியாவையும் கண்டேன். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இவர்கள் இந்த நகரத்திலே அக்கிரமமான நினைவுகளை நினைத்து துராலோசனை சொல்லுகிற மனுஷர். துராலோசனை சொல்லுகிற மனுஷர், கோல் சொல்லுகிற மனுஷர்.
கோல் சொல்றவங்க யார் பார்க்கிறோம்? எசனியா, பெலத்தியா. என்ன கோல் சொன்னாங்க? என்ன அபாண்டம் பேசிட்டாங்க? 11ஆம் அதிகாரத்துல இவங்க 2 பேரு கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன பேசிட்டாங்க? நேபுகாத்நேச்சர் வரமாட்டாரு, இன்னும் 2 வருஷத்துல அவர் கொண்டு போன எல்லா பொருட்களும் பாபிலோன்ல இருந்து இங்க தேவன் கொண்டு வந்து வச்சிருவாங்க, இங்க சந்தோஷமா இருக்கலாம், 3வது அட்டாக்லாம் கிடையாது அப்படின்ட்டு ஜனங்களை வஞ்சித்து இல்லைங்களா, அபாண்டம் பேசி துராலோசனை கொடுத்து நாளைக்கு வந்தார்னு என்ன ஆயிரும்? நேபுகாத்நேச்சர் வந்த பிறகு அத்தனை பேர் அழிய போறாங்க. ஆனா இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க? அழிய மாட்டீங்கன்னு துர் ஆலோசனை சொல்கிறதுனால அவர்கள் சிந்துகிற பின்னாடி சிந்துகிற ரத்த பலி இப்பயே இவர்கள் மேல என்ன ஆயிருது? அந்த ஒரு அபாண்டம் பேசிட்டா பின்னாடி சிந்தக்கூடிய அநேகருடைய ரத்த பலி காரணமாக அந்த அபாண்டம் கூட பாக்குறோம் சகோன்னு சொல்லு. அது 9வது வசனம் திருவிழியத்துல வாசிங்க. எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் திருவிவிலியம். புறங்கூறி கொலை செய்வோர் உன்னிடம் உள்ளனர். அப்ப யாருங்க அபாண்டம் பேசுறதுன்னு என்னது? புறம் கூறுகிறது, கோல் சொல்றது, திரித்து பேசுறது, துர் ஆலோசனை கொடுக்கிறது, அவதூறு சொல்கிறது இல்லைங்களா. இதை நேரடியாக கொலை செய்கிற விஷயம் அல்ல. இப்படி சொல்லும் பொழுது அநேகருடைய இருதயங்கள் கிழிக்கப்படும், அவசியப்படுத்தப்படுவாங்க. அது கொள்கிறது ரத்த பலிக்கு சமமாக அங்க தேவன் சொல்லுகிறத பார்க்கிறோம் சகோன் சோர்களே. ஆக்சுவலா எசனியா பெலத்தி என்ன சொல்லியிருக்கணும்? தேவன் சிறையப்பட்டு போன இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் இருக்கிறாங்க, கேபார் நதி அன்னைக்கு நேபுகாத்நேச்சர் கட்டுப்பாட்டுக்குள்ள போங்கன்னு சொல்லியிருக்கணும். எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும் போது அவர் பிடிச்சி ஜெயில போட்டாங்க. ஜெயில போட்டு எசனியா பெலத்தியா அங்கெல்லாம் போக வேணாம், இங்கே இருங்க, நாம பாத்துக்கலாம், நமக்கு ராஜா சிதேக்கியா தான் அப்படின்னு என்ன பண்ணிட்டாருன்னா தப்பான ஆலோசனை சொல்லி நேபுகாத்நேச்சர் தேசத்தை தீக்கிரையாகி அழிக்கக்கூடிய சூழல் கொண்டு போயிட்டார். சோ அதனால அவர்கள் பின்னாடி சிந்தக்கூடிய ரத்த பலிக்கு முன்னாடியே இவர்கள் அபாண்டம் பேசியதுனால அவர்கள் அங்க அந்த ஒரு சூழலுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம் சகோன் சோர்களே. சோ அந்த கொலை பலி காரணம் எசனியா பெலத்தியா. அடுத்து மலைகளின் மேல் படைக்கப்பட்டதை சாப்பிட்டார்கள், விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை சாப்பிட்டார்கள். மலைகள் மேல் படைக்கப்பட்டதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதுங்களா? இது ஒரு பெரிய டிஸ்கஷன் இன்னைக்கு போகுது. அது என்ன பதர்? அது கல்லு, அதனால ஒண்ணு இல்ல. ஒரு ஸ்டாரர் அது கல்லு பதர், எனக்கு தெரியும் பதர். அது என்ன ஒரு கோயிலா? அது விக்கிரமா? அது என்ன தெய்வமா? அதனால சாப்பிடலாம், அந்த கண்ணத்துல தான் சாப்பிடுறோம் பதர் அப்படின்னு ஒரு ஸ்டாரர். இப்ப நாம இது ஒரு தெளிவான பாத்திரலாம். இப்ப என்ன நாம சொல்லலாம், சாப்பிடலாமா? விக்கிரகங்களுக்கு மலைகளின் மேல் படைக்கப்பட்ட விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? சங்கீதம் 106வது சங்கீதம் 28வது வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 106ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அவர்கள் பாகால் பேயோரை பற்றி கொண்டு ஜீவனில்லாதவைகளுக்கு இட்ட பலிகளை புசித்து தங்கள் கிரியினால் அவருக்கு கோபம் மூட்டினார்கள், ஆகையால் வாதை அவர்களுக்குள் புகுந்தது. வாதை அவர்களுக்குள் புகுந்தது. சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்னா இதனுடைய பொருள் இந்த விஷயங்கள் வரும்போது நம்ம தியானிக்கலாம் சகோதரன் சகோதரர்களே. அடுத்து பார்க்கும்போது 10வது வசனம் 11வது வசனம் 2 வசனங்கள் அங்க நியாயப்பிரமாணத்துல செய்யக்கூடாதுன்னு இருக்கு. அது ஒரு அக்கிரமாக காட்டப்பட்டிருக்கு. ஆனா அது யூத ஜனங்கள் மத்தியில காணப்பட்டுச்சு. அந்த 2 வசனங்களுக்கு உண்டான விளக்கங்கள் நம்ம விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நம்ம கடந்து போகலாம். 12வது வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 22:12. எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரத்தம் சிந்தும்படிக்கு பரிதானம் வாங்கினவர்கள் உன்னில் இருக்கிறார்கள். நீ வட்டியையும் பொலிசையையும் வாங்கி பொருளாசையினால் உன் அயலானுக்கு இடுக்கண் செய்து என்னை மறந்து போனாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். சோ பரிதானம், பரிதானம் என்னங்க? லஞ்சம் இல்லைங்களா? ஆர்சியில வாசிங்க அந்த வசனம், அந்த இடம் மட்டும். எசேக்கியேல் 22:12. எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் திருவிவிலியம். உன்னிடையே பலர் குருதி சிந்த கையூட்டு பெறுகின்றனர். கையூட்டு பெறுகின்றனர் இல்லைங்களா? பரிதானங்கிறது கையூட்டு, அதாவது லஞ்சம் இல்லைங்களா? இஸ்ரேல் ஜனங்கள்ல ஆசாரியர்கள் இதை பண்ணியிருக்கிறாங்க. பரிசேயர் வேதபாரர்கள் அவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஒரு சூழல் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பரிதானம் லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க, வட்டி வாங்கியிருக்கிறாங்க. தேவன் சொல்லிட்டாரு மறந்து விட்டாய், நீ அநேகரை ஒடுக்கி ரத்த பலிக்கு போயிட்ட, என்னை மறந்து விட்டாய்ன்னு சொல்லுகிறது பார்க்கிறோம் இல்லைங்களா? சொல்கிறது யார்? தலைவராகிய ஆண்டவர் இல்லைங்களா? இவைகள் எல்லாமே ரத்தம் சிந்துவதற்கான காரணங்கள். முதல் காரணம் பார்த்தோம், தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணாதது. இது ரத்தம் சிந்துவதற்கு ஒரு காரணம் தேவன் சொல்ல வர. 2வது பரதேசி, திக்கற்றவர்கள், விதவைகள் இவர்கள்லாம் ஒடுக்கிட்டாங்க. 3வது ஓய்வு நாளை சரியாக அனுசரிக்காம மண்டை ஆட்டிட்டு செய்யாம போயிட்டாங்க. அடுத்து 4வது அபாண்டம் பேசி அங்க ரத்த பலிக்கு ஆளாயிட்டாங்க.
அடுத்து 5வது, மலைகள் மேல் சாப்பிட்டு தேவனுக்கு விரோதமாக நியாய தீர்ப்பு வாங்கி கொண்டார்கள். 6வது, லஞ்சம் வாங்கிட்டாங்க. 7வது, வட்டிக்கு விட்டுட்டாங்க. இவைகள் எல்லாமே ரத்தம் சிந்துவதற்கான காரணங்கள். இதெல்லாம் யூத ஜனங்கள் செய்துட்டாங்க, நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக செய்துட்டாங்க. அதனால இரத்த பலி அவர்கள் மேல் இறக்கப்பட்டுச்சு. நீதிபதி அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, எல்லாத்துக்கும் முன்பாக உன்னை பரியாசம் பண்ண, ஏளனம் பண்ண, இழிவுபடுத்த போறேன் அப்படின்ட்டு தேவன் நீதிபதி ஒரு நியாய தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ஸோ இவைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது சகோதரன் சகோதரர்களே, இது அத்தனை விஷயங்களையும் பார்க்கும் பொழுது இப்ப பொருள் ரத்தம் சிந்தின நகரம் மகா பாபிலோன் யூதா செஞ்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா இவங்களும் என்ன பண்ணிருப்பாங்க, இவங்களும் அதை செஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன நியாய தீர்ப்போ அதே நியாய தீர்ப்பு இவர்களுக்கும் இப்ப பொருள்ல கடந்து வருகிறதாக பார்க்கிறோம் சகோதரன் சகோதரர்களே. ஆக அத்தனை விஷயங்களுமே தகப்பன் தாயை அவமதிக்கிறார்கள், வட்டி வாங்குறாங்க, கோல் சொல்றாங்க, எல்லாமே நடக்குது. ஆனா உயிரோடு இருக்கிறாங்க. இங்க நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னதான், இவைகள் எல்லாமே யூத ஜனங்கள் செஞ்சாங்க, அழிஞ்சு போயிட்டாங்க, கொலை செய்யப்பட்டார்கள், ரத்த பலி இன்னமும் இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஆனா இன்றைக்கு பாபிலோன்ல இவைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா யாரும் சாகல. ஏன்? அவங்க நியாயப்பிரமாணத்தின் கீழே இருந்ததுனால நீதி உடனே இறங்கிருச்சு. இப்ப புதிய ஏற்பாட்டு காலத்துல நியாயப்பிரமாணம் இல்ல, அன்பின் பிரமாணம். கிறிஸ்து இயேசு நடுவில் நிற்கிறார். அந்த நியாயப்பிரமாணம் நீதி செலுத்த முடியாதபடிக்கு தடையாக கிறிஸ்து நிற்கிறாங்க. நான் பரிந்து பேசுகிறேன், பர்மிஷன் வந்திருக்கிறார். அவர் கொடுத்த அந்த சிந்தப்பட்ட புண்ணிய ரத்தத்தின் மூலமாக, சிந்தப்பட்ட பரிசுத்த அந்த ஒரு ரத்தத்தின் மூலமாக, கிழிக்கப்பட்ட சரீரத்தின் மூலமாக நமக்கு ஜீவன் கிடைச்சிட்டு இருக்கு. அதனால பார்க்கிறோம் இன்றைக்கு இந்த ஒரு ரத்த பலி பெற்றுக்கொண்ட சந்ததி கொலை செய்யப்படாமல் ஜீவனோடு இருப்பதற்கு காரணம் கிறிஸ்துவனுடைய அங்க ஒரு அவர் போட்ட உயிர் பிச்சை இல்லைங்களா. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு சூழல்ல கடந்து போகிறத பார்க்கிறோம் சகோதரன் சகோதரர்களே. ஆக இதுவரைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் செய்த அநேக தவறு கூட இன்னைக்கு தேவன் கண்டுக்காமக்கிறதுக்கு ஒரே காரணம், சின்ன தப்பு ஆதாம் செஞ்சிட்டார், ஒரு வார்த்தை கீழ்ப்படியில், அவ்வளவுதான் இல்லைங்களா. அதனாலதான் என்ன ஆயிடுச்சு, ஆதாமுடைய கீழ்ப்படியாமினாலே இந்த உலகத்துக்கு பாவம் வந்துச்சு. ஆதாம் ஏன் கீழ்ப்படியல? ஏன் ஆதாம் கீழ்ப்படியல? தேவன் சொன்னாரு, நீ இந்த பழத்தை சாப்பிடலினா சாவே சாவே சொன்னாரு. ஏன் ஆதாம் கீழ்ப்படியலன்னா, பாவம்னா என்னன்னே தெரியாது ஆதாமுக்கு. பவுல் சொல்றாரு இல்லைங்களா புதிய ஏற்பாடு காலத்துல, பாவம் என்று ஒன்று நான் அறியாதிருப்பேயானால். நியாயப்பிரமாணம் வந்ததுனாலதான் பாவம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேங்கிறார். அப்ப நியாயப்பிரமாணம் வருவதுக்கு முன்பதாகவே என்ன ஏதுன்னே தெரியாம ஒரு 30 வயசுல உருவாக்கப்பட்ட ஒரு குழந்தை, ஒரு அறிவும் இல்லாத ஒரு குழந்தை, ஒரு நன்மை தீமை அறிந்து கொள்ளாத ஒரு பரிபூர்ண மனுஷன், அவனை வழிநடத்த எதுவும் தெரியாதனாலதான் வழிநடத்த லூசிபருக்கு ஒரு அனுமதி கிடைக்குது. என்னால் உண்டாக்கப்பட்ட இந்த ஒரு மனுகுலத்தை வழிநடத்த அவனுக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு ஒரு அனுமதியோடு தான் லூசிபர் வரார் ஏதேன் தோட்டத்துக்குள். அப்ப அவருக்கு தெரியாது. ஆனா என்ன பண்ணிட்டாரு, கீழ்ப்படியாம போயிட்டார் இல்லைங்களா. இன்றைக்கு ஒரு மரணத்துக்குள்ள அது தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியில தேவனுடைய நீதி இறங்கிருச்சு. அவர் ஒரு நாளுக்குள்ளே என்ன பண்ணிட்டாரு, இறந்துட்டார். ஒரு நாளுங்கிறது நமக்கு தெரியும், 1000 வருஷம், அதுக்குள்ளே இறந்துட்டார். இன்னைக்கு நமக்கு எது எது பாவம், எது எது பாவம் இல்ல, எது எது ரத்தப்பலி, ரத்தப்பலி இல்ல, எல்லாமே தெரியுமா தெரியாதா? எல்லாமே தெரியும், நல்லா தெரியும். ஆனா செய்யறோமா இல்லையா? தேவனுக்கு எதிரான காரியங்கள் செய்யறோமா இல்லையா? செய்யறோம், ஒத்துக்கிறது நல்லது இல்லைங்களா. பாவி என்று உணர்கிற ஆவி எப்பயுமே நம்ம இடத்துல என்ன இருக்கணும், தேவன் நம்மளை நேசிக்கணும்னா எப்பயுமே இருதயத்தில் என்ன இருக்கணும், நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி உணர்கிற ஆவி இருக்கிறவர்கள் மாத்திரம்தான் ஒவ்வொரு நாளும் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். நான் நீதிமான் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இருக்கிறவர் எவனும் விழாது இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இல்லைங்களா. ஆக சூழல் அப்படி இருக்கும்போது பார்க்கிறோம் சகோதரன் சகோதரர்களே, அந்த ஒரு விஷயங்கள் இன்றைக்கு அங்க ஒரு அப்ளை ஏன் ஆகிறது இல்லை. தப்பு செஞ்சாலும் ஏன் நம்ம ஜீவன் இருக்குது அப்படின்னா, அன்னைக்கு நியாயப்பிரமாணம் மாதிரி இன்னைக்கு இல்ல, நடுவில் கிறிஸ்து நிற்கிறாங்க, நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் இல்லைங்களா. ஒவ்வொருவரும் உயிர் பிழைக்கிற இந்த காலப்பகுதி தேவன் கொடுத்துக்கிற கிருபையின் காலப்பகுதி. வித்தவுட் கிரைஸ்ட் we are nothing. இதுதான் உண்மை. கிறிஸ்து இல்லைன்னா இந்த பூமியில எல்லாம் சர்வநாசமாயிருக்கு.
கிறிஸ்துவனுடைய ஈடுபடியின் மூலமாக தான் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ரட்சிப்பு வருவதனால தான் அவர் என்ன சொல்றான், உலக ரட்சகர் கிறிஸ்து. உலகத்தையே ரட்சிக்க தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறார். இதுல தப்பு செஞ்சு ரத்த பலி வந்ததுனால உடனடியாக தீர்ப்பு இறங்குகிறது இல்ல, இது இப்படியாவும் இருந்துறாது. இன்னும் கொஞ்ச கால நீ நியாய தீர்ப்பு இறங்குற விஷயம் பார்க்கிறோம் சகோதரர்களே. ஆக இந்த ஒரு விஷயங்கள் அங்க பார்க்கும் பொழுது கிறிஸ்து உயிரோடு இருக்கிறது உண்மைனா எப்படி புரிஞ்சுக்கலாம்? கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் அப்படிங்கிறது உண்மைக்கு ஒரு ப்ரூஃப் எதுங்க? கிறிஸ்து இருக்கிறார் அப்படிங்கிறது ப்ரூஃப் எதுங்க? நாம உயிரோடு இருக்கிறது தான். ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் உயிரோடு இருக்கிறது காரணம் என்ன? கிறிஸ்துவனுடைய ஈடுபலி. அவர் கொடுக்கலைன்னா நியாயப்பிரமாணம் என்ன இருக்கும்? அத்தனை பத்தியுமே சங்கான நீதி இறங்கி இறங்கி அழிச்சு அழிச்சு போட்டுட்டே இருந்திருக்கும், மனுகுலமே இருந்திருக்காது. கிறிஸ்து இப்ப நாம எல்லாரும் உயிரோடு இருக்கிறோம்னா ஒரே ப்ரூஃப் கிறிஸ்துவனுடைய மரணம். அவருடைய ஈடுபலி இல்லை அப்படின்னா இன்னைக்கு நாம யாருமே உட்கார முடியாது, அழிஞ்சிருப்போம் தேவ நீதிக்கு முன்பதாக. இதுதான் மிகப்பெரிய ப்ரூஃப் பார்க்கிறோம் சகோதரர்களே. ஆக மகாபாபிலோனுக்கு அங்க இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிற எச்சரிப்பு, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு. பிதாவையும் அவமதிக்கிறாங்க, தாயாகிய கிறிஸ்துவையும் இன்னைக்கு என்ன பண்ணிட்டுக்கிறாங்க? கிறிஸ்துவ ஜனங்கள் அவமதித்துக் கொண்டிருக்கிறாங்க. எப்படி அவமதிக்கிறாங்க? பிதா யாருன்னே தெரியாது, கிறிஸ்துவ போய் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க? பிதான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? பிதா தான் கிறிஸ்து, கிறிஸ்து தான் பிதா. சோ அநேக விஷயங்கள் அங்க பாக்குறோம் இல்லைங்களா? என்ன பண்ணிட்டு ஒரு கொலகார நாம பாக்குற மாதிரியே பாக்குறாங்க பிதாவாகிய தேவன். அவனுடைய பார்வை எப்படி இருக்கும்? பயங்கரமான தேவர். அப்படியே பயந்து நடுங்கிட்டு இருக்கிறாங்க. நரகத்துல போட்டு அப்படியே வாட்டுன்னு வாட்டுவாரு. நரகத்தினுடைய கண்ட்ரோல் யாருங்க? அதிபதி. வார்த்தை வந்துடக்கூடாது, வந்துச்சு அந்த வார்த்தை, அதான் கேட்டேன். சாத்தான்னு சொல்லிட்டீங்க இல்லைங்களா? பாத்தீங்களா? பழைய விஷயங்கள் அப்படி உள்ளே இருக்கு பாருங்க, டக்குன்னு வார்த்தை வந்துருது. சர்வ இதுக்குமே அதிபதி யார்? ஆண்டவர் தேவன் தான் இல்லைங்களா? பெயர் சபை என்ன சொல்றாங்க? நரகத்தினுடைய அதிபதி சாத்தான். தேவன் ஒப்பு கொடுத்தவர் சாத்தான்ட்ட. சாத்தான் போட்டு வாட்டுவார், உதைப்பார். அப்ப தேவனுடைய ஊழியக்காரனா சாத்தான்? அப்படியே போயிரும் இல்லையா? இப்படி கிடையாது. ஆக புரிந்து கொண்ட விஷயமாக பார்க்கிறோம் சகோதரர்களே. ஆக இன்றைக்கு அந்த ஒரு விஷயங்கள் சத்தியம் தெரியல, யாருன்னு தெரியல. ஜனங்களுடைய அறியாமையை அட்வான்டேஜாக எடுத்துக்கொண்டு அவங்களையே பிதான்னு சொல்லிட்டு அவங்கள ஒருத்தர் பிதா யாருன்னு காட்டாம ஜனங்களுக்குள்ள ஒருத்தனை தேர்ந்தெடுத்து இதோ பிதா, இவர் தான் உங்களுக்கு பிதா. பாப்பா யார்? அந்த பாப்பா வசனம் பாருங்க எப்படி இருக்கிறாருன்னு இவரு. அங்க பாத்தீங்களா? அந்த போப் பிரான்சிஸ் போட்டு கீழே ஒரு வார்த்தை வருது. அந்த வார்த்தையுடைய அண்டர்லைன் பண்ணிருக்கு, தெரியுதுங்களா? அந்த வார்த்தைக்கு விளக்கம் தெரிஞ்சா போட்டிருப்பாங்களா? அந்த வார்த்தைக்கு விளக்கம் தெரிஞ்சா போடுவாங்களா? எவ்வளவு நம்ம புரிஞ்சிருக்கிறோம் இல்லைங்களா? வெகார் அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய லத்தீன் தான் பார்க்குறோம், சப்ஸ்டியூட், மாற்று பிரதிநிதி. அதே கிரேக்ல அந்த வார்த்தை விகார் அப்படிங்கிற வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா ஆன்டி, ஆப்போசிட், எதிரானவன். இப்ப யாருக்கு எதிரானவன்? விகர் ஆஃப் கிரைஸ்ட்னா கிறிஸ்துவுக்கு. அங்க மேல பாருங்க, போப் பேரை போட்டு கிறிஸ்துவுக்கு எதிரானவன் ஃப்ரம் செயின்ட் பீட்டர் சர்ச். எவ்வளவு ஒரு விஷயங்கள் பாத்தீங்களா? எவ்வளவு ஓப்பனா இருக்கு. இது அறியாமை, அவ்வளவுதான் இல்லைங்களா? ஆக பாக்குறோம். வாசிகள் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். பிதாவுக்கு மேலாக இவர்கள் என்ன பண்றாங்க? தங்களை உயர்த்துகிறத பாக்குறோம். தேவன் யார் என்று தெரியாது. பரலோக அந்த ஒரு அட்மாஸ்பியர் பார்க்கணுமா? விரும்புறீங்களா? வத்திகனுக்கு வாங்க. ஒரு கிறிஸ்துமஸ் நியூ இயர் பண்டிகை டிவியில பார்த்துருக்கிறீங்களா? அப்படியே கோடான கோடி ஜனங்கள் அங்க அப்படியே அந்த மழை லைட்டா ட்ரிஸ்லிங் இருக்கும், பனி கொட்டிட்டு இருக்கும், அப்படியே நின்றுப்பாங்க. அவர் அப்படியே மேல உப்பரிகையில் அப்படியே வருவார், ராஜ வஸ்திரம் தரிச்ச மாதிரி அந்த ஒரு பிதா வருவார். அப்படியே ஆசீர்வதிச்சாருன்னா அந்த சவுண்ட், அங்க இருக்கிறவங்க சவுண்டு அவ்வளோ ஆர்ப்பரிப்பு இருக்கும். ஒரு அந்த பரலோகத்தின் நேச்சரை உருவாக்கி காமிக்கிற மாதிரி கொண்டு வருவாங்க. சோ பாக்குறோம் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு நம்பி வச்சிருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்துகிறத பாக்குறோம். இவங்களுக்குன்னு ஒரு தனி சிட்டி, தனி ராணுவம், தனி அரசாட்சி இல்லைங்களா? ஜனங்களுக்கு இவங்களை விட்டா வேற வழி இல்லை.
இன்னைக்கு அநேக ஜனங்கள் இவங்களை தான் நம்பி இருக்கிறத பார்க்கறோம் இல்லைங்களா? தேவன் என்று காண்பிக்கிறாங்க. பிதாவினுடைய அவமதிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. தன்னைத்தானே தேவன் காமிக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் இவர்களுடைய ரத்தம் சிந்தப்படும். கிறிஸ்துவ அவமதிக்கிறாங்க. எப்படி கிறிஸ்துவ அவமதிக்கிறாங்க? மன்னிப்பு பெற்றுக்கொள்ளக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? யார் மூலம் தான் மன்னிப்பு பெற்றுக்கொள்ள முடியும்? கிறிஸ்து மூலம் தான். நாம் செய்கிற மன்னிப்பு தேவனிடத்துல நமக்கு பெற்றுக்கொள்ள மன்னிப்பு கிடைக்கும் இல்லைங்களா? இப்ப யார் மன்னிப்பு கொடுக்குறாங்க? கிறிஸ்துவ மண்டலத்துல. நாம் செய்யற பாவங்கள் எல்லாம் போய் சகோதரர் சொல்லுவாங்க நம்பி. அவர் என்ன பண்ணுவாரு? அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி அந்த பக்கம் ஒரு கரன்சியே சேர்த்திட்டு இருப்பாரு. அநேகம் நடக்கிறத பார்க்கறோம். தெரியாது, வெளியே வந்தாதான் தெரியும், அங்க இருக்கிற வரைக்கும் தெரியாது இல்லைங்களா? கிறிஸ்து கொடுக்க வேண்டிய அந்த பரிந்து பேசுகிற ஊழியத்தை யார் செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஒரு மனிதன் செய்து கொண்டிருக்கிறான். மனிதன் தேவனோடு பேச முடியுமா? நமக்காக மன்னிப்பு வாங்கி தர முடியுமா? தேவனிடத்துல உணர்வு இல்லாத ஜனங்களாக இருக்கிறோம். தேவனை குறித்து வசனம் என்ன சொல்லுதுங்க? ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் எப்பயுமே பார்க்கவே முடியாது. அவர் சத்தத்தை கேட்டதில்லை, இனி எவனும் கேட்கப்பட போவதும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தேவன் அவரிடத்துல இவங்க என்ன பண்றாங்க? நாம போய் சொன்ன உடனே மன்னிப்பு வாங்கி கொடுத்துருவாங்க. நம்முடைய அறியாமை அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? அதை பயன்படுத்திக்கிறாங்க. இது யாருக்கு குற்றம்? யார்கிட்ட இருக்கு? நம்ம கிட்ட இருக்கிறத பார்க்கிறோமா? அவமதிப்பு. கிறிஸ்துவும் அவமதிக்கிறார்கள் பார்க்கிறோம் சகோதரர். சொல்லு அந்த போட்டோல பாத்துறீங்களா? நான் தான் கிறிஸ்தவன் போட்டிருக்காரு. ஆக்சுவலா அந்த வார்த்தையின் அர்த்தம் வந்து ஆன்டி கிறிஸ்டன் அர்த்தம். ஆனா என்ன நோக்கத்தில் அவங்க போடுறாங்க? விக்கர் ஆஃப் கிரைஸ்ட் அப்படிங்கிறது ஆன்டி கிறிஸ்டன் நாம சொல்றோம் ப்ராப்பரா. இது அவர்கள் போடுகிறதா நோக்கம் என்னன்னா கிறிஸ்துவனுடைய பிரதிநிதி, நான் தான் கிறிஸ்துக்கு மாற்றுங்கிறது அவங்க நினைச்சிட்டு அந்த வார்த்தையை போடுறாங்க. அவங்க மைண்ட்ல அந்த வார்த்தை தான் இருக்குங்க. பாக்குறோம் சகோதரர்களே. ஆக பிதாவும் யாருன்னு சொல்லிக் கொடுக்க மறந்துட்டாங்க, குமார்னு யாருன்னு தெரியல. சோ அந்த ஒரு அவர்களே பிதான்கிற பொசிஷனுக்கு போனதுனால இரத்தப்பலி அவர்கள் மேல் வரப்போகிறது. நியாயப்பிரமாணத்துக்கு புறம்பான ஒரு விஷயம் இவங்க ஃபாலோ பண்றாங்க பார்க்கிறோம் சகோதரர்களே. அடுத்து பரதேசி, திக்கற்றவன், விதவை இவங்கெல்லாம் ஒடுக்குறாங்க. யார் இவர்கள்? நோ சிட்டி, நோ ஃபாதர், நோ ஹஸ்பண்ட். எப்படி? யார் இந்த பரதேசி? யார் இந்த திக்கற்றவர்கள்? யார் இந்த விதவைகள்னா கிறிஸ்துவ மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள், சபையார் தான் இந்த ஒரு பரதேசியாகவும் அங்க திக்கற்றவர்களாகவும் விதவையாகவும் இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு எந்த சிட்டிக்கு போறதுன்னு தெரியல, பரலோகத்துக்கு போகக்கூடிய வழி தெரியல, எப்படி போகணும்னு தெரியல. நோ சிட்டி. பரலோகத்துக்கு இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஜெபமாலை சொன்னா போயிடலாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. போக முடியாது. தன்னுடைய சரீரத்தை எரிக்க ஒப்பு கொடுக்காம மேல போயிடவே முடியாது. இந்த சரீரம் உடைஞ்சாதான் மேல போக முடியும். பரிசுத்தமா உடையணும். அவங்க என்ன பண்றாங்க? ஜெபமாலை சொன்னா போயிடலாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. சோ அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. நோ சிட்டி. அவர்களுக்கு தெரியல, எங்க போகணுங்கிற ஒரு விஷயமே தெரியல. திக்கற்றவர்களாக அவங்க இருக்கிறத பாக்குறோம் சகோன்னு சொல்லி. அடுத்து அவங்களுக்கு அப்பா இல்ல, நோ ஃபாதர். அப்படின்னா பிதாவாகிய தேவன் யாருன்னே தெரியாது அவங்களுக்கு. சோ நோ ஃபாதர் பாக்குறோம் சகோன்னு சொல்லி. அடுத்து நோ ஹஸ்பண்ட். அப்படின்னா இவங்களுக்கு கட்டுப்பாடு யாருமே கிடையாது. கிறிஸ்துக்குள்ள கட்டுப்பாடு இருந்தா இவங்க என்ன சொல்லலாம்? ஹஸ்பண்டோட இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். கிறிஸ்துவோட கட்டுப்பாடு இவங்க சொல்றதுதான் கிறிஸ்துவை கட்டு பண்ணும் போல இருக்கு. நீங்க ரூல்ஸ் அவங்க மத்தியிலே பாத்துட்டீங்கன்னா, நீங்க பேசுவேல போய் சொல்லி பாருங்க. எங்க பாஸ்ட் வந்து சொன்னாதான் இவரே கிறிஸ்துவ வந்து கேட்டா கூட, கிறிஸ்துவே நான் தான் கிறிஸ்துன்னு அறிமுகப்படுத்தினா கூட எங்க பாஸ்ட் சொன்னாதான் நீ கிறிஸ்து நான் ஒத்துக்கோம்பாங்க. சோ அந்த அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க? மூல செலவு செய்தப்பட்டு மனிதனுக்கு அடிமையா இருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்கு அடிமையா, கிறிஸ்துவுக்கு மனைவியாக இருக்கிறதை விட இங்க மனிதனுக்கு கட்டுப்பட்ட ஒரு சூழல் தான் அந்த ஒரு சூழல் பார்க்கிறோம் சகோதரர் சொல்ல. அப்பாவி ஜனங்கள் இவங்க எல்லாம் கேட்டு இவங்க சொல்றதா சரின்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. என்ன காரணம்னா மெஜாரிட்டி அதிகப்படியா இருந்தாங்க அவங்க ஜனங்கள் இருக்கிறத பார்க்கிறோம் சகோதரர் சொல்லு. ஆக இந்த மெஜாரிட்டிங்கிற விஷயம் மைனாரிட்டிக்குள்ள இருக்கு. அரசாங்கங்கள் என்னைக்கு மைனாரிட்டி ஆக்டை எடுத்து போடுறாங்களோ அப்ப இந்த மெஜாரிட்டி நடுத்தருவுக்கு வந்துடும். இதுதான் சத்தியங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. ஆக இந்த ஒரு கெட்டன் அவர்கள் நடக்கிற அந்த கெட்டன் நடக்கக்கூடிய 2 பேதுரு 2 அதிகாரம் 2 வசனம் வாசிக்கலாம்.
2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். மெஜாரிட்டி, அதனால வேற வழியே இல்லை. என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே ஆட்டு மந்தைகளை போல அப்படியே பின்னாடி என்ன பண்றாங்கன்னா, அந்த ஒரு கள்ள போதகர்கள் உங்களுக்குள்ளும் இருப்பார்கள், அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை தந்திரமாக நுழைய பண்ணி தங்களை கிரயித்துக் கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தீவிர அழிவை என்ன பண்ணிக்குவாங்க, அவங்களுக்குள்ளேயே அங்க வருவித்துக் கொள்வார்கள். அவர்கள் நிமித்தமாக சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். தகப்பன் தாயை கனம் பண்றதில்ல, இருக்கிற ஜனங்களுக்கு ஹஸ்பண்ட் யார், அப்பா யார், எங்க போறோம் எதுவுமே சொல்லி கொடுக்கறது இல்ல. அப்பாவி ஜனங்களுடைய ரத்தத்தை குடிச்சிட்டு இருக்காங்க. ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறாங்க. எப்படி ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குறாங்க? பரிசுத்த குறைச்சலாக்குறாங்க. இப்ப நம்ம ஊர்ல இந்த மாதிரி கம்மி தான் நினைக்கிறேன். ஆனா சில விஷயங்கள் அங்க காட்டும் போது பாருங்க, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா தேவனுடைய ஆலயத்துக்குள்ள இந்த மாதிரி பெட் அனிமல்ஸ்கள் கொண்டு வந்து வைக்கிறது அவங்க வழக்கமா வச்சிருக்கிறாங்க. தேவனுடைய ஓய்வுனால விளையாட்டுத்தனமா அங்க ஒரு அப்படியே கேஷுவாலிட்டி, அப்படியே ஒரு சூழல், ஏதாவது ஒரு ஆபத்து நடந்ததான் சர்ச்சுக்கே வருவாங்க யூரோப்பியன்ஸை பொறுத்த வரைக்கும். நம்ம இந்தியன்ஸ் கூட கிறிஸ்டியன்ஸு பெயர் சபையில சண்டே ஆனா வந்துடுறாங்க இல்லைங்களா. நீங்க யூரோப்பியன்ஸ்ல பாத்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தா வருவாங்க. அந்த இரட்டை கோபுரம் அமெரிக்காவில் விழுந்த பிறகு அமெரிக்காவில் இருக்கிற எந்த சர்ச்சிலையும் நிக்க கூட இடம் இல்லையா. பயம், உயிர் பயம், அவ்வளவுதான் அழிய போகுது, எப்படியாவது தேவனே காப்பாத்துன்னு அப்பதான் யோசனை சர்ச்சில் போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. பேப்பர்ல ரிப்போர்ட் வந்தது. ஸோ தாந்தோன்றித்தனமாக சுத்துகிற ஜனங்கள் யூரோப்பியன்ஸ். அவங்களுக்கு காசு இருந்துச்சுன்னா கையில் பிடிக்க முடியாது. காசு கரையும் போது தான் வேலைக்கு போகணுன்னே தோணும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு குணலட்சணம் பார்க்கிறோம். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது தேவனுடைய ஆலயத்துல ஓய்வு நாள்ல பரிசுத்த குலைச்சலாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி அநேக ஒண்ணு மட்டும் இல்ல, நிறைய பெட் அனிமல்ஸ் சபை கொண்டு வராங்க, சர்ச்சை கொண்டு வராங்க, பேரை கெடுக்கிறாங்க, ஓய்வு நாள்ல அங்க அசுத்தப்படுத்துகிறார்கள். அங்க பாக்குறோம் அந்த கல்லை கும்பிடுறது கூட எப்படிங்கிறாங்க, பெயர் சபை அந்த புறஜாதிகள் கல்ல கும்புற கூட பயபக்தியா இருக்கிறான். அவன் ஒரு விஷயம் உண்மையே இல்லை. ஆனா அந்த கோயிலுக்கு போறதுக்கு எத்தனை நாள் அவங்க தயாரிக்கிறாங்க? 40 நாள் அவங்க எவ்வளவு ஒரு கட்டுப்பாடா சாப்பிடாம, நான்வெஜ் சாப்பிடாம, காலங்காத்தால 5 மணிக்கு போர் தண்ணியில குளிச்சுக்கிட்டு இல்லைங்களா. அவங்களோட பார்க்கும்போது நமக்கே ஒரு பொறாமையா இருக்கு, என்னடா இவ்வளவு ஒரு வைராக்கியமா இருக்கிறாங்களே. நாம ஒரு நாள் சண்டே கூட வைக்கிறோம், வைராக்கியமே இருக்க முடியலையே. ஒரு கல்லை வழிபடுகிற அந்த சகோதரர்கள் கூட அவ்வளவு ஒரு இது காமிக்கிறாங்க. ஆனா இன்று அதெல்லாம் எங்க இருக்கு நம்ம கிட்ட இல்லைங்களா. அந்த ஒரு கிறிஸ்துவ மதத்துல பார்க்கும் பொழுது அந்த ஓய்வு நாள்ல அன்னைக்கு எசனியா பெலத்தியா பேசி என்ன பண்ணிட்டாங்க, அபாண்டம் பேசி ஜனங்களை தேவனிடத்திலிருந்து பிரித்து கொண்டு போனது போல இன்றைய கிறிஸ்துவ மண்டலத்துல நடக்கக்கூடிய ஆபத்தை எச்சரிக்காம விட்டுட்டாங்க. நன்மை நடக்கிறதாக சொல்லி கெட்ட விஷயங்கள் அங்க செய்துட்டாங்க. போதவர்கள், வழிநடத்துபவர்கள் எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஜனங்களை நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் சொல்றாங்க இல்லைங்களா. ஜனவரி 1ஆம் தேதி எல்லாம் போய் முட்டிகால் போட்டு போதகர்கிட்ட இந்த வருஷத்துக்கான ஆசீர்வாத வசனத்தை கொடுங்க கேட்பாங்க. அவரு என்ன பண்ணுவாரு, அதுக்கு முந்தின நாளே ஒரு 200-300 கார்டை பிரிண்ட் பண்ணி அவருக்கு ஏதோ வசனத்தெல்லாம் எடுத்து இவங்களுக்கு இதான் ஒரு எல்லாம் கொடுக்க மாட்டாரு. அவரு ஒரு ஆசீர்வாத வசனம்லாம் எடுத்து பழைய போட்டு வச்சிருப்பாரு, பிரேயர் பண்ணி எடுத்து கொடுப்பாரு. அது பார்த்தா அப்படியே நமக்கு தேவன் இந்த வருஷம் நம்மளை வாழாக்காமல் கீழாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார், பலகனி திறந்து இடம் கொள்ளாமட்டும் அப்படிலாம் வரும். அப்படியே படிச்சா அன்னைக்கெல்லாம் பயங்கர சந்தோஷமா இருக்கும். அடுத்த நாளே 10,000 ரூபா 10 லட்ச ரூபா லாஸ் ஆயிரும். உடனே போய் கேட்க மாட்டோம் நாம, என்னங்க போதகரே நேற்று கொடுத்தீங்க அடுத்த நாளே லாஸ் ஆகி போச்சு, யாராவது கேட்டிருக்குமா? ஒரு அறிவீனம் யார்கிட்ட இருக்குது? நம்ம கிட்ட இருக்கு. நம்முடைய அறிவீனத்தை அவங்க என்ன பண்றாங்க, அது ஒரு பிசினஸ். என்ன பண்றாங்க, ஏசுன்னு இந்த பக்கம் காசுன்னு வாங்கி கல்லா கட்டிக்கிறாங்க. ஏழையாவது ஜனங்கள் தான். அவங்க நாளுக்கு நாள் என்ன பண்றாங்க, அவங்களுக்குள்ள விருத்தி ஆகிட்டே போறாங்க. யாரையும் குறை சொல்ல நம்ம விரும்பல. ஆனா பார்க்கிறோம் சகோதரர்களே, ஓய்வு நாளை அசுசிப்படுத்தி தேவன் யாருன்னு தெரியாம, தேவனுக்கு நேராக வழி நடத்தாம, எசனே பலத்தியா போன்ற ஜனங்களால தீர்க்க தரிசனம் என்று எதை கூறுகிறார்கள், தீர்க்க தரிசனம் என்று எதை சொல்லுகிறது வேதம்? கிறிஸ்துவை பற்றிய சாட்சியே தீர்க்கதரிசனத்துடைய ஆவியா இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்களை குறித்து பேசணும், அதுதான் தீர்க்க தரிசனம். ஜப்பான்ல சுனாமி அடுத்த வாரம் வரப்போகுது, இது தீர்க்க தரிசனமா? நாளைக்கு உனக்கு ஒரு வேலை கிடைக்க போகுது, இது தீர்க்க தரிசனமா? இப்படி சொல்றதெல்லாம் யாருன்னா தேவனுக்கு எதிரானவர்கள். இப்படி யாராவது சொன்னாங்கன்னா வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாது. அவங்களும் நம்முடைய சரீரத்துக்கோசரம் ஜெபம் பண்ணாங்களா, அவங்க வீட்டுக்குள்ளேயே விடாதீங்க. சகோதரருடைய பொருளாதாரத்துக்காக நீ யார் என் பொருளாதாரத்துக்கு ஜெபிக்கிறதுக்கு? என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு பிரேயர் பண்ணு. நான் விழுந்துட்டேனா
ஆவிக்குரிய வளர்ச்சியில் விழுந்துட்டேன், ஆவிக்குரிய நோய். சகோதரனை நீ பிரேயர் பண்ணி எனக்கோசரம். என்னுடைய மாம்சத்துக்குரிய வளர்ச்சிக்கு எதுக்கு நீ என்ன பிரேயர் பண்ற? என்னை ஒடுக்கிறேன், நான் என்னைய நான் அழிக்கிறேன். எனக்கு எதுக்கு மாம்சத்துல இது? பவுலுக்கு என்ன சொல்லப்படுதுங்க? இந்த பலவீனத்தை எடுத்து போட்டுருங்கப்பா. கேட்க என்ன சொல்லப்பட்டுச்சு? இந்த பலவீனத்துல என்ன பண்ண நீ போய்? இந்த பலவீனத்துல என்னுடைய பலன். உனக்கு குணமெல்லாம் படுத்த முடியாது, இப்படியேதான் இருக்கணும். கண்ணு தெரியாது, எழுத முடியாது. உனக்கு ஒரு உதவிக்கார வச்சு எழுதிக்க. நீ போ, யூரோப்பா சுத்து, இப்படியே கடை. உன்னுடைய பலவீனத்துல என் பலன் விளங்கும். தலை வெட்டி குப்பையோடு குப்பையா செத்து கிடந்தார் அவ்வளவு பெரிய அப்போஸ்தலன். யாருக்குமே தெரியல. இவ்வளவு வேதனைப்பட்டு தலை வெட்டப்பட்டு இரவு மகளும் குப்பையோட குப்பையா யாரோ ஒரு செத்து கிடக்கிறாருன்னு அவருடைய சிஷ்யர்கள் காலையில பார்த்தா பவுல் எடுத்து அடக்கம் பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்க பாட்டுக்கு. இன்றைக்கு நம்ம இடத்துல எப்படிப்பட்டதான ஊழியங்கள் பார்க்கிறோம் சகோன் சோர்களே. ஆக இவைகள் எல்லாம் இன்றைக்கு பேர்சபையில் மத்தியில போதவர்கள் தவறா சொல்லி நீ ஆசீர்வாதமா இருப்பான்னு ஏமாற்றி அங்க பார்க்கிறோம் சகோன் சோர்களே. ஓய்வு நாளை அசிஸ்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து மலைகள் மேல் சாப்பிடுகிறது, விக்கிரகங்களுக்கு படைத்ததை சாப்பிடுறது. நாம சாப்பிடுறோமா? சாப்பிடலாமா? விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடலாமா? விக்கிரங்கிறது ஒண்ணுமே இல்ல, கல்லு. விக்கிரங்கிறது ஒண்ணுமே இல்ல, கல்லு. கோயில் என்று பெயர் வைத்த பிறகு, அது கடவுள் என்று பெயர் வைத்த பிறகு, அது ஒரு தெய்வம் என்று சொன்ன பிறகு சாப்பிடுவது சரியா? ஒரு கல்லு, அந்த கல்லை மனுஷன் ஏதோ பெருசா நினைக்கிறான், நினைச்சிட்டு போறான். அவனை நம்ம மதிக்கலாம். அவனை என்ன பண்றான்? அவனுடைய விசுவாசம் நாளைக்கு தெரிஞ்சுக்க போறான். சரிப்பா, நீ அது உனக்கு தெய்வம் நினைக்கிறியா? நினைச்சுக்க. ஒரு நாள் உனக்கு வரும். அன்னைக்கு தேவனுடைய செய்தி கடந்து வரும். சமுத்திரம் ஜலத்தால் நின்றுக்கிறது போல கர்த்தரை அறிகிற அறிவு ஒரு நாள் வரும். அன்னைக்கு நீ புரிஞ்சுக்குவ. அது வரைக்கும் நீ இப்படியே இரு, ஒன்றும் தப்பு இல்லை, வந்துடணும். நமக்கு வேலை அவங்கள திருத்துறதில்ல. நமக்கு வேலை என்னங்க? பாபிலோனுக்குள்ள தூற்றுகிற வேலை செய்யணும். உலகத்துல போய் தூற்றுகிற வேலை செஞ்சிடக்கூடாது. பாபிலோனுக்குள்ள மட்டும்தான் நமக்கு அனுமதி. உலகத்துல நமக்கு அனுமதி இல்லை. உலகத்திலிருந்து வரக்கூடாதானா வருவாங்க. தேவனுடைய அனுமதி நேர சில சகோதரர்கள் வருவாங்க உலகத்துல இருந்து. நாம அங்க போய் ஊழியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பாபிலோன்ல மாத்திரம் தான் நம்முடைய வேலையை பார்க்கிறோம் சகோதரன் சகோதரர்களே. ஆக அந்த ஒரு கல்ல அவன் ஒரு மதிக்க ஆரம்பிச்சு அது ஒரு கோயிலாக பேர் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல என்ன பண்ண முடியாது? வியாக்கியானம் பேசிக்கொண்டு இருக்க முடியாது. அது கல்ல பிரதர் எனக்கு தெரியும் பிரதர், அது ஒரு விக்கிரன, அது ஒரு தெய்வம் நான் பார்க்கல, அதனால நான் சாப்பிடுவேன். வியாக்கியானம் இங்க செல்லுபடி ஆகாதுங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சகோதரர்களே. நாம் சாப்பிட யாராவது ஒருத்தர் பார்த்துட்டாங்கன்னா என்ன ஆயிருங்க? சகோதரர் சாப்பிட்றாரு, நாமும் சாப்பிடலாம் போல இருக்கு. விழுந்து போவதற்கான அநேக சூழல் அங்க இருக்கும். ரத்தப்பழி நம் மீது வந்துடும். இவைகளை குறித்து அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தியர்ல பதிவு செய்யும் பொழுது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல். மாம்சத்தின்படியான இஸ்ரேலரை பாருங்கள். பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோடே ஐக்கியமாய் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேனோ? அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோடே ஐக்கியமாய் இருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ண கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாதே. நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அவரிலும் நாம் பலவான்களா? அஞ்ஞானிகள் பலியிடுகிறது தேவனுக்கல்ல, கல்லுக்கல்ல, மரத்துக்கல்ல. எதுக்கு பலியிடுகிறார்கள்? பேய்களுக்கே பலியிடுகிறார்கள். நான் சொல்லுகிறேன், பவுல் சொல்றாரு, நீங்கள் பேய்களோடு ஐக்கியமாயிருக்க எனக்கு மனதில்லை அப்படிங்கிறார். லட்டு நாமளே முடிவு பண்ணிக்கலாம், சொல்லலாம் வேணாம். பஞ்சாமிர்தம், பிரியாணி, இவைகள் எல்லாம் இல்லைங்களா? நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கேட்போம் அந்தந்த நாள் வரும்போது, என்னங்க ஒன்றும் இல்லையா? கேட்டு அவன் கொடுக்க வேண்டியதில்லை, நாமளே என்ன பண்ணுவோம்? கேட்டு வாங்கி சாப்பிடுவோம். பேய்களோடு ஐக்கியம் உறுதி. லட்டு சாப்பிட்டா பேய்களோட ஐக்கியம் உறுதி. பஞ்சாமிர்தம் சாப்பிட்டா பேய்களோட ஐக்கியம் உறுதி. பிரியாணி சாப்பிட்டா பேய்களோட ஐக்கியம். கர்த்தருக்கு எரிச்சல் மூட்டலாமா? அவரிலும் நாம் பலவான்களா?
ஆக இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கட்டுப்பட்டவர்களாக நாம் கடந்து போகும் பொழுது சகோதரன் சகோதரர்களே நாம கண்டிப்பாக அந்த நீதிபதியாக ஸ்தானத்துல போக முடியுங்கிறத பார்க்கிறோம். வட்டி இன்னைக்கு பெரிய ஒரு விஷயம். இன்னைக்கு சில சகோதரர்கள்லாம் இந்த ஒரு வேலைகளை செய்யறாங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஒரு பிசினஸாவே பண்றாங்க. கொஞ்சம் கவனம் தேவை இதெல்லாம். ஸோ கொஞ்சம் ஆலோசனை குறைந்தாலும் என்ன ஆயிருன்னா ரத்த பலி காரணமாயிருவாங்கிறத பார்க்கிறோம் சகோதரன். சொல்ல நமக்கு தேவையில்லாத ஒரு வேலை. ஸோ உலகத்தான் அதாவது அந்த ஒரு வேலையை என்ன பண்ண முடியாதுன்னு நம்ம ஒரு சரியில்லாத விழி, அங்கே ஒரு ஒழுங்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஒரு ரத்த பலிக்கு ஆளாயிருவாங்கிறத பார்க்கிறோம் சகோதரன். சொல்லாங்க இதன் பிரகாரம் செய்யாமல் தேவ வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஒருவர் பர்ஃபெக்டாக செஞ்சார்னா அவர் கண்டிப்பா மகாபாவில் இருக்க மாட்டார். எங்க இருப்பார்னா சரீரமான சபைக்குள்ள ஒரு அங்கமாக இருப்பார். தலையாகிய சரீரத்துக்கு கீழாக அவருடைய ஊழியங்கள் அங்க செய்து கொண்டிருக்கும். கிறிஸ்துவோடு இருப்பார், சரீரத்தில் இருப்பார். பர்ஃபெக்ட் பண்ணுகிறதே கிறிஸ்து தான். கிறிஸ்துவனுடைய வசனங்கள், ஊழியங்கள் தான். ஆக விசுவாசம் குறையும் பொழுது உலகத்தின் மீது பயம் வந்துடும். விசுவாசம் குறையும் பொழுது சரீரத்தின் மீது பயம் வரும். விசுவாசம் குறையும் பொழுது எல்லாத்தின் மீதும் பயம் வந்துடும். சரீரமான சபைங்கிறது என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. நான் ஒரு சரீரங்கம் சொல்லவே முடியாது. விசுவாசம் குறைஞ்சிச்சுன்னா ரத்த பலி நம்ம மீது வந்துடும். ஒன்னஸாக ஒரே ஐக்கியமாக ஒரே ஆவியில ஒரே சிந்தனையில ஒரே தேவனுக்கு கீழாக ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரே சரீரமாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கோம். இதுல விசுவாச குறைவு ஏற்படும் பொழுது ரத்த பலிக்கு காரணமாக நாம் மாறிடுவோங்கிறது தான் புரிந்து கொள்ள வேண்டிய காரியமா இருக்குங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சகோதரர்களே. ஆக முதல்ல பார்க்கணும், தெரிந்து கொள்ளணும் ஒன்னஸ்னா என்ன, சரீரத்துடைய அங்கம் அப்படின்னா எதை புரிஞ்சுக்கிறதுங்க. ஐ ஆம் நத்திங், நான் ஒண்ணுமே கிடையாது. இந்த ஒரு சிந்தனை நமக்குள்ள காணப்படணும். காட்ஸ் பிளான் நமக்குள்ள இருக்கணும். ஒரு சரீர அங்கம்னா ஒரு பிக்சர் பாருங்க, பாருங்க இது சரீர அங்கம்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எங்க இருக்கு? இரண்டாவது பாயிண்ட் நாம் யார்? ஐ ஆம் நத்திங். ஹூ ஐ ஆம்னா ஐ ஆம் நத்திங், ஒண்ணுமே எனக்கு கிடையாது. அடுத்த பாயிண்ட் காட்ஸ் பிளான், டோட்டலா தேவனுடைய தெய்வீக திட்டம் உள்ள இருக்கணும். சரீரமான சபைக்குள்ள அங்கத்தினர் என்றால் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும். தேவனுடைய முழு தெய்வீக திட்டம் நமக்குள்ள இருக்கணும். அடுத்து ஃபோர்த்து ஜீசஸ் கிரைஸ்ட், இடிபொலியுடைய சத்தியங்கள் இருதயத்துல பச்சை மரத்தில் நிறுவப்பட்ட ஆணி போல இருக்கணும். அவ்வளவு ஒரு நங்கூரம் பாய்ச்சப்பட்ட அந்த ஒரு விஷயம் மாதிரி அங்க இருக்கணும். ஐ வில் டூ வாட் இஸ் ரைட், தேவனுடைய நீதியில எது சரி, ஐ வில் ஃபாலோ த ஃபெய்த். வரிசை அடுத்து கிரியில விசுவாசம் அங்க இருக்கணும். பார்க்கிறோம் சகோதரன் சோர்லே. நேம் அடுத்து பார்க்கும்போது அவருடைய நேம் பிரஸ்தாபப்படணும், ஹானர் ஆகணும். நம்முடைய வார்த்தையினால, பேச்சினால, செயலினால கிறிஸ்து நாமம், தேவ நாமம் மகிமைப்படணும், இல்லைங்களா? சோ எல்லாமே பார்க்கும்போது அடுத்து பாருங்க, லைட்ஸ், தேவனுடைய அந்த வசனம் வெளிச்சத்துல நடக்கணும். அவருடைய ஃபெய்த், அவருடைய அந்த உற்சாகத்துல, இல்லைங்களா, உண்மையுள்ள ஒரு உற்சாகமுள்ள ஒரு ஊழியக்காரனாக கடந்து போகணும் விசுவாசத்துல. அவர் வாட் இஸ் ரைட், என்ன நம்ம கையினுடைய கிரிகள் எப்படி இருக்கு, எப்படி எது சரி எது தவறு, வாயை திறந்தா ட்ரூத் ஒன்லி பேசணும். இவர்கள் தான் சரீரமான சபையினுடைய அங்கத்தினர்கள். இவர்கள் தான் இரத்த பலிக்கு மேலான மீட்கப்பட்டவர்கள். இவர்கள் தான் அங்க நீதிபதியாக வரக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறவர்கள். இவர்கள் தான் ஜெயம் கொண்ட வகுப்பாராக, சிறுமந்தை வகுப்பாராக, ராஜ்யத்தில் ஒட்டுமொத்த ஜனங்களையும் தேவனோடு ஒப்புரவாகப்படுத்தக்கூடிய ஒப்புரவாதின் ஊழியத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இவர்கள் தான். இப்படி இல்லாமல் இருக்கும் பொழுது சகோதரன் சகோதரர்களே, கண்டிப்பாக நாம் பார்க்கும் பொழுது சொன்ன கட்டளைகளுக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படியாத பொழுது பார்க்கும் பொழுது அதை ஒரு தப்பு செஞ்சிட்டோம்னா அந்த தப்பை சொல்றதுக்கு மூளை யூஸ் பண்ணக்கூடாது, தப்பை மறைக்கிறதுக்கு. ஏன் கிளிசாக்கே வரல, அவர் சொல்ற பதில பரலோகமே ஆடி போயிடும். அப்படிப்பட்ட ஒரு ஞானமா ஒரு பதில் சொல்லுவார். பிரதர் உண்மையிலே பாவண்டா, சூழல்ல மாட்டிக்கிட்டாரா, வரலைன்னா அவ்வளவுதான், ரத்த பலின்னு சொல்லிடணும். எப்படியாப்பட்ட சூழல் இருக்கட்டும். சண்டை நம்முடைய உறவினர்கள், தம்பி, சதித்தல் இல்லாத தம்பியா, இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் இருக்கும் கண்டிப்பா. அந்த மாதிரி சூழல்லாம் மாட்டிருப்போம். என்ன பண்ணிடுவாங்க அநேகர் சகோதரர்கள்னா, ஒரு வாரம் தான் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடுவாங்க. ஓய்வு நாளை அனுசரிக்க மறந்ததுனால ரத்த புலி அங்க இங்க வாரத்துல ஒரு நாள் கூடுகைக்கு வராம உலகப்பரமான கல்யாணத்துக்கோ காட்சிக்கோ கருமாதிக்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா சாட்சி இழக்கிறோம். ரத்த பலி
நம்மிடத்திலும் கேட்கப்படுங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சொல்ல. பாபிலோனை விட்டு வெளியே வந்துட்டோம். மீண்டும் தேவனுடைய கோபத்திற்கு நம்முடைய கிரியின் மூலமாக ஆளாகி விடக்கூடாது. ரத்தம் சிந்துகிற சிட்டையிலிருந்து வெளியே வந்துட்டோம். அவளுக்கு வரக்கூடிய வாதையில் அகப்படாமல் இருக்க அவளை விட்டு வெளியே வந்துட்டோம். அவளுக்கு மீண்டும் சத்தியத்தை சொல்ல அங்க போகணுமே தவிர அந்த பலிக்குள்ள போய் நாம மீண்டும் மாட்டிக்கூடாது. அந்த காலத்துல இருந்து ஆச்சரியமானவர்களுக்கு வந்த பிறகு மீண்டும் என்ன பண்ணிடக்கூடாது, அந்த காலமான இடத்துக்கு போய் சத்தியம் சொல்லுமே தவிர அங்கேயே செட்டில் ஆயிடக்கூடாது. ஆக தேவன் நமக்கு ஒரு காலப்பகுதியை கொடுத்திருக்கிறாரு இல்லைங்களா? இந்த ஒரு பூமியில கிறிஸ்துவை கொண்டு வந்து காண்பித்து அவர் மூலம் சில குணலட்சணங்களை வச்சு அந்த குணலட்சணங்கள் மூலமாக வளரக்கூடிய 1,40,000 பேரை தேவன் தேர்வு செய்து அந்த வாய்ப்புக்குள்ள நம்மளை அழைச்சிருக்கிறாருன்னா என்ன விதத்தில் நாம தகுதி? யாருமே என்ன பண்ணிடக்கூடாது, நான் நல்லா படிச்ச பிரதர் அதனால தேவன் என்னை கூப்பிட்டுக்கிட்டாரு, எனக்கு நிறைய பணம் இருக்கு ஊழியம் செய்யறதுக்கோசம் தேவனை கூப்பிட்டுக்கிட்டாரு ஒரு நாளும் சொல்லிடாதீங்க. தேவனுடைய தேர்ந்தெடுப்பு இழிவானவர்களையும் மோசமானவர்களையும் பைத்தியக்காரர்களையும் தேவன் தேர்ந்தெடுத்துக்கிறார். எதுக்கு தெரியுங்களா? என்னாலதான் அப்படின்னு என்னைக்குமே சொல்லக்கூடாது. நான் உலகத்துல அவ்வளவு மோசமான கணிசல் இருந்தேன், இன்னைக்கு நின்று தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறேன்னா என்ன தகுதி இருக்கு எனக்கு? எந்த காலத்திலையுமே தகுதி சொல்றதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. யாருமே சொல்லிடவே முடியாது. என்கிட்ட பலம் இருந்தது, என்கிட்ட பொருளாதாரம் இருந்துச்சு, என்கிட்ட பெரிய ஒரு சமூக செல்வாக்கு இருந்துச்சு, அதனால தேவன் இந்த வாய்ப்புகள் கொண்டு வந்துட்டார் சொல்லிடாதீங்க. எதுக்குமே தகுதி இல்லாத நம்மளை கொண்டு வந்து வச்சிருக்கிறார். எதுக்குன்னா பேசவே முடியாது. ஆக அப்படிப்பட்ட அந்த ஒரு ஊழியத்தில் நாம் இருக்கும்போது எவ்வளவு பர்ஃபெக்டாக நீங்கள் இருப்பதற்காக என்னுடைய குமாரனையே பலியாக கொடுத்து உங்களை மீட்டிருக்கிறேன் அப்படின்னு தேவன் சொல்லும் பொழுது, தேவனை கீழ்ப்படியாத பொழுது தேவன் கேட்டுருவாங்க, எதுக்கோசரம் என் பையனை நான் கொடுக்கணும், எதுக்கோசரம் என் பையனை உங்களுக்கோசரம் கொடுத்தேன் கேள்வி கேட்டார்னா பதில் சொல்றதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லைங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சோர்லே. அங்க பார்க்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட கேட்டார் தேவன், நான் தகப்பனானால் எனக்கு கொடுக்க வேண்டிய கனம் எங்கே? அங்க கேட்டார் இல்லைங்களா? பிதாகிய தேவனை கனப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக வந்திருக்கிற நாம் இந்த பூமியில் அவரை கனப்படுத்த என்னவெல்லாம் இருக்கிறதோ எல்லா விஷயத்திலையும் பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. நாம செய்ய அங்க பிரயாசப்படணும். எதையெல்லாம் முடியுமோ அதையெல்லாம் செய்யணும். அங்க தேவன் நம் மூலமாக பாபிலோனில் இருக்கக்கூடிய மணிகளை காப்பாற்ற ஆசைப்படுகிறார். நம் மூலமாக நீதிபதியாக அமரச் செய்து, ஒருவேளை மனம் திரும்ப மனதா இருந்தீங்கன்னா அங்க இருந்து வெளியே வந்துருங்க, இல்லைன்னா அழிஞ்சு போயிருவீங்க. அந்த வார்த்தை சொல்ல தேவன் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. நீதிபதியாக நம்ம அந்த வேலையை செய்வோம். பாபிலோன் மத்தியில போய் வெளியே வந்துருங்க அழிஞ்சிருவீங்கன்னு சொல்லலாம். வரலைன்னா ரத்தப்பலி அவங்க மேல இருக்கும். சொல்லாம விட்டோம்னா அவங்க ரத்தப்பலிக்கு நம்மிடத்துல கணக்கு கேட்கப்படும். நம்மளை குறிச்சு அவங்க தேவன்கிட்ட கேள்வி கேட்டாங்கன்னா, அப்பா நீங்க யாருன்னு தெரியல, ஆனா அவர் எனக்கு சொல்லவே இல்லை, எந்த விஷயத்தையும் சொல்லாம நியாய தீர்ப்பு கொடுத்துட்டாரு, அவர் மேல வழக்கு இருக்குன்னு நம்ம புறஜாதி நம்மளை குறிச்சு தேவன்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா அதற்கு நாம என்ன பண்ணிக்குவோம், மாட்டிக்குவோங்கிறத பாக்குறோம் சகோதரன் சோர்ல. ஆக சுயநலம் நமக்கு வேண்டாம், நன்மையான விஷயங்கள் நம்ம செய்யலாம், நல்லவர்களாக தேவனுடைய வழியில் நடப்போம். தேவனை கீழ்ப்படிந்து நம்ம வரக்கூடிய இந்த ஒரு ஓட்ட பந்தயத்துல நம்ம பொறுமை இந்த ஒரு உறுதியோடு ஓடி நம்முடைய மண்பாண்டம் உடைந்து தேவனிடத்துல சேர பிரயாசப்படுவோம். தொடர்ந்து வரக்கூடிய பகுதியில கூட நம்ம வரக்கூடிய நாட்கள்ல தேவாவியின் துணையோடு நாம் தியானிக்கலாம். அதுவரை தேவன் அவருடைய ஆவியும் ஞானத்தையும் கொடுத்து கேட்ட தீர்க்க தரிசன வசன பகுதியில் நம்முடைய இருதயத்தில் நிறுத்தி நம்முடைய கிரியைகளில் வெளிக்காட்ட உதவி செய்வாராக. ஆமென்.